ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் நம்ம சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் வாரம்னா என்ன இருக்குன்னு, வாரம் 7 வாரம். ஆதி வாரங்கள்ங்கிறது 7. ஆதி வாரம், சோமவாரம், மங்களவாரம், சமயவாரம், குருவாரம், சுக்கிரவாரம், சனிவாரம். ஆதிவாரங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சோமவாரங்கிறது திங்கக்கிழமை, மங்களவாரங்கிறது செவ்வாய்க்கிழமை, சௌமிய வாரங்கிறது புதன்கிழமை, குருவாரங்கிறது குருவாரம் தான் வேலைக்கிழமை, சுக்கிரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சனிவாரங்கிறது சனிக்கிழமை. இந்த வாரங்கள்ல 7 திதிகள் 15. பொதுவாக திதின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, திதினா 5 திதி சொல்றோம். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை சொல்றோம். இப்ப திதி 15 பிளஸ் இன்னொரு 15, அதாவது வளர்பிறை ஒரு 5, தேய்பிறை ஒரு 5, 30 நாள் கணக்கு வந்துடும். வாரம், திதி, நட்சத்திரம். நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரியம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சோதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம். யோகங்கள்ங்க 27 தான். யோகம்னா அதாவது விஸ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுவர்மம், திருத்தி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வேகேதம், வர்சனம், வஜ்ரம், சித்தி, வேதிபதம், வரியான், வரியம், சிவம், சித்தம், சாத்தியம், சுப்பம், சுப்பிரம், பிராமியம், ஐந்திரம், வைத்திருதி. இது யோகங்கள் 27. கரணங்கள்ங்கிறது 11. பவம், பாலவம், கௌளவம், தைத்துளம், கரசை, மணிசை, பத்தரை, சகனி, சதுஸ்பதம், நாகவம், கும்ஸ்துக்கினம். அப்ப இது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இது அடிக்கடி எல்லா ஜோதிடரும் டெய்லியுமே சொல்லலாம். மனப்பாடமா தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா பார்த்து கூட புஸ்தகத்தை நம்ம படிக்கலாம். அது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை நம்ம என்னன்னா எடுத்துக்கிறோம்னா, அந்த நம்ம எந்த காலத்துலயுமே அது மாற போறது இல்லை. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அந்த 7 நாள் ஸ்டாண்டர்டா இருக்க போகுது. அது இந்த வாரத்தை நம்ம நில தத்துவமா எடுத்துக்கலாம். நிலம் எப்படி ஸ்டாண்டர்டா இருக்கும்போது அந்த மாதிரி நிலமா எடுத்துக்கலாம் வாரத்தை. திதியை நம்ம நீர் தத்துவமா எடுத்துக்கலாம், நீரா எடுத்துக்கலாம். நட்சத்திரத்தை நெருப்பு தத்துவமா எடுத்துக்கலாம். யோகத்தை காற்று தத்துவமா எடுத்துக்கலாம். கர்ணத்தை ஆகாய தத்துவமும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க பெரியவங்க. கர்ணம்னா என்னன்னா, ஆகாய மழை பொழியலைன்னா அந்த பூமியில இது இது விவசாயம் செழிக்காது. அதனாலதான் கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா, இன்னைக்கு புதனை 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். அனுபவ ஜோதிடத்துல என்ன எடுக்கலாம்னா, புதன் சென்ட்ரல்ல இருக்கிற நாள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள். புதன் இடையில இருக்குது. அதுக்கடுத்து புதனுக்கு அடுத்து வேளன், வெள்ளி, சனி அப்படிங்கிற ஒரு 3 நாள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞாயிறு, 2வது திங்கள், 3வது செவ்வாய், 4வது புதனா இருக்குது. 5 வேளன், 6 வெள்ளி, 7 சனி. அப்ப புதன்கிழமை நடுவில் இருக்குது கிழமையில. அப்ப புதன்கிழமைய ஒரு நடுநாள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நாட்டாமைன்னு சொல்லலாம், ஒரு நடுவில் இருக்கிற கிழமை அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். அதே மாதிரி புதனோட நம்பர் நமக்கு 5 தான் வருது. 5ங்கிறது அது என்னன்னா இதை குறிக்குது. அதாவது புதனோட எண் 5. அது அந்த நம்பர் சென்ட்ரல தான் வரும். அதுவும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6, 7, 8, 9. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னா புதன்கிழமை சென்ட்ரல தான் வருது. புதன்கிழமையும் சென்ட்ரல வருது. புதனோட எண்ணான அந்த 5ஆம் நம்பரும் சென்ட்ரல்ல தான் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அது சென்ட்ரல்ல இருக்குது அப்படின்னு. அப்ப இந்த புதன்கிழமைக்கு
நம்ம பொதுவா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா பொதுவா சிவனை கும்பிடுங்க. திங்கட்கிழமை பிறந்தா அம்மனை கும்பிடுங்க. பார்வதி அம்மனை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தா வந்து முருகரை கும்பிடுங்க. புதன்கிழமை பிறந்தா பெருமாளை கும்பிடுங்க. வியாழக்கிழமை பிறந்தா குருவையும் தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தா மகாலட்சுமி கும்பிடுங்க. சனிக்கிழமை பிறந்தா விநாயகரை, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. பிளஸ் அடிஷனலா சனீஸ்வரர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த புதன் வந்து ஒரு முக்கியமான காரகத்துவத்தை வகிச்சுக்கிட்டே வரும். பொதுவா அது என்னன்னா, உறவுல வந்து என்னன்னா, ஞாயிறு எப்படி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கணும்னா, புதன் வந்து இந்த உறவையும், மாமன் வகையும், அத்தை வகை இதெல்லாம் குறிக்கும் பொதுவா. இப்போ புதனுக்கு வித்தைக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாவே புதன்கிழமை வந்து பொதுவா நல்ல விஷயங்களை பொதுவா எப்பவுமே செய்யலாம். எப்பவுமே புதன்கிழமை ஒரு பொதுவா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புது பாயிண்ட்டுங்க. இப்ப இந்த புதன் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து புதன்கிழமை தான் பிறந்தேன். அது வந்து கரெக்டா புதன்கிழமை ஒரு மதிய வேலையில நான் பிறந்தேன். இப்ப புதனோட கிழமைக்கு இது வந்து என்ன கிரகம் வந்து நட்பா வரும்னா, சனி நட்பா வரும், வெள்ளிக்கிழமை நட்பா வரும், சூரியன் நட்பா வரும். இப்ப என்னன்னா வந்து, இப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து சுக்கிரனுக்குரியது வெள்ளி. அப்ப புதன்கிழமையில பிறந்ததுக்கு பொதுவா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, பொதுவா வந்து புதன்கிழமை யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பொதுவா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா ஒர்க் அவுட் ஆகும். வெள்ளிக்கிழமை, பொதுவா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா அந்த கிரகத்துக்கு அது வந்து நட்பு கிரகமா இருக்குது. பிளஸ் அந்த கிரகத்துக்கு அதுவும் நட்பு கிரகமா வருது அப்படின்னு நம்ம எடுக்கணும். புதனுக்கு யார் நட்பு கிரகம் அப்படின்னா சூரியன் நட்பு கிரகம், சனி நட்பு கிரகம், சுக்கிரன் நட்பு கிரகம். அப்ப இந்த வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை பொதுவா வந்து புதன்கிழமைக்கு வந்து சாதகமான நாட்கள் அப்படின்னு புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு சாதகமான நாட்கள் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த புதன்கிழமையில வந்து பிறந்தவங்க இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு பொதுவா நம்ம எடுத்துக்கிறது பொதுவா வந்து ஒரு சிறப்பை கொடுக்கும். நான் முதல்ல சனிக்கிழமையில தான் இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயால ஃபர்ஸ்ட் டைம் தான் பேசினேன். அது நான் அதான் நினைச்சேன். கிழமைக்கு வந்து நட்பு ஆதிக்கத்துல வர்றதுனால இது சனிக்கிழமை நமக்கு கரெக்டா வந்திருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நம்ம பரணி பாரதி அண்ணா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த பரணி பாரதி அண்ணா நடத்தின மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை தான் போய் பேசினேன். அப்ப அதுவும் புதனுக்கு வந்து நட்பு தான் வருது அப்படிங்கறனால, அப்ப அங்கேயும் வந்து அந்த கிழமை பேசுது. கிழமைக்கு அதிபதியானது கிரகம். எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகங்கள், நட்பு நாட்கள் கொஞ்சம் பேசுது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப இது வந்து உங்க ஜாதகத்துல ஒர்க் அவுட் ஆகும். பிறந்த தேதி, பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நன்மை செய்யும். அதாவது பிறந்த தேதி உங்களுக்கு நன்மை செய்யும். பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும். பிறந்த கிழமையும் உங்களுக்கு நன்மை செய்யும். அதை வந்து நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாவே பிறந்த கிழமைனா வந்து அந்த கிழமையில வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் பிறந்த தேதியிலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிறந்த நட்சத்திரத்திலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் நட்சத்திரத்துல வந்து நல்ல காரியங்களை செய்ய சொல்றாங்க. பதவி ஏத்துக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, நல்ல விஷயங்கள்லாம் பண்ண கிரக பிரவேசம், ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த இதுல வந்து பண்ண சொல்றாங்க. அப்ப வந்து பொதுவா வந்து இந்த பிறந்த கிழமைகள் நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பொதுவா பிறந்த நட்சத்திரமும் நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பிறந்த தேதியும் நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த அனுபவ ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அனுபவ ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்கலாம், ஒருத்தரோட இதுல இருந்து எடுக்கலாம். இப்ப அனுபவ ஜோதிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய விஷயம் இருக்குது. இப்ப வந்து திருமணத்துக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மேச ராசியில இருந்து எடுத்தோம்னா, அந்த 3வது ராசி ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். பொதுவா 3வது ராசி திருமண பொருத்தத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, பொதுவா 3வது ராசி, இந்த 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி இதெல்லாம் எடுக்கலாம். அப்ப மேச ராசிக்கு 5, 9 வந்து திரிகோண ராசி. அதாவது மேசத்துக்கு வந்து சிம்மமும் தனுசுமும் திரிகோண ராசி.
ரிஷபத்துக்கு இது வந்து கன்னியும் மகரம் திரிகோண ராசி. அப்ப இந்த 1, 5, 9 ராசியை ஃபர்ஸ்ட் திருமணத்துல இணைக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதாவது வந்து இது பண்ணணும். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருமண பொருத்தத்தில் நாம் எடுக்கும் பொழுது என்னன்னா, பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3வது ராசியை ஃபர்ஸ்ட் இணைக்கிறதுக்கு மேக்சிமம் பார்க்கணுங்க. அதாவது மேசத்துக்கு வந்து மிதுனத்தை இணைக்கிறதுக்கு பார்க்கணும். ரிஷபத்துக்கு வந்து கடகத்தை இணைக்க பார்க்கணும். மிதுனத்துக்கு வந்து சிம்மத்தை இணைக்க பார்க்கணும். இதுல ஆண் ராசி முன்னாடி போகணும், பெண் ராசி பின்னாடி வரணும். அதாவது மேசம் வந்து ஃபர்ஸ்ட் காலபுருஷனோட முதல் ராசினா அதுல ஒரு ஆண் இருக்கிறாருன்னா, அவருக்கு 3வது ராசியான மிதுனத்தை இணைச்சோம்னா அவங்களோட வாழ்க்கையில 3ஆம் இடங்கிறது என்னன்னா முன்னேற்றம், புகழ், வெளிச்சம், ஒரு 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 புகழை நோக்கி போறது, ஒரு தைரியத்தை நோக்கி போறது, ஒரு வளர்ச்சியை நோக்கி போறது, ஒரு முயற்சியை நோக்கி போறதுங்கிறது 3ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது லாபம். அப்ப இந்த 3, 11 இணைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அது வந்து என்னன்னா அதிக வெற்றியை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். இங்க இந்த இடத்துல 3வது ராசி 11ஆம் ராசிங்கும் பொழுது முதல் ராசி ஃபர்ஸ்ட் வந்து ஆண் ராசியா இருக்கணும். அதே மாதிரி நட்சத்திரத்திலையும் வந்து முதல் வந்து ஆணோட நட்சத்திரம் வரணும். ஒரே ராசியை கூட இணைக்கிறாங்க. அதுல இணைச்ச நட்சத்திரம் வந்து முன்னாடி வந்து ஆணோட நட்சத்திரம் வரணும். இப்ப மேசத்துக்கு மேசத்தை இணைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் தான் வந்து ஆணோட நட்சத்திரமா வரணும். 2வது பரணி வரணும். அப்படி வந்தா அந்த வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து பயங்கரமா சிறக்குது. ஏன்னா 2வது நட்சத்திரம் 2வது ராசி பொதுவா வந்து இணைச்சோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து அதிகமா வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது. 2வது நட்சத்திரம் 2வது ராசி அப்படிங்கிறது. அப்போ திரிகோண ராசிகளை இணைக்கலாம் திருமணத்துல. இந்த 2வது ராசி 2வது நட்சத்திரத்தை ஒரே ராசியில இணைக்கலாம். அப்போ வந்து அது என்னன்னா பாதம் வந்து நட்சத்திரத்திலையும் வந்து ஆணுனது முன்னாடி போகணும், பாதத்திலையும் ஆணுது முன்னாடி போகணும். அப்போ வந்து மேச ராசிக்கு மிதுனத்தை வந்து நம்ம இணைக்கிறது அது என்ன ஆகுன்னா, அது வந்து என்னன்னா பொருத்தம் வர்றதை நினைச்சுக்கலாம். பொருத்தம் வராத வந்து நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. மேசங்கிறத நெருப்பு ராசி, மிதுனங்கிறது காற்று ராசி. இப்ப நெருப்புக்கு காத்து ஒத்து வரும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 3வது ராசி 11ஆம் ராசி இணைக்கணும். ஆண் மேச ராசியில் இருக்கணும், பெண் மிதுனத்தில் இருக்கணும். அடுத்து வந்து ரிஷபத்தை எடுத்துக்கலாம். ரிஷபம் வந்து நில ராசி, ரிஷபத்துக்கு 3வது ராசி வந்து கடகம். அப்ப ரிஷபத்துக்கு 3வது ராசி கடகம் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரிஷப ராசி எடுத்துக்கும் பொழுது ரிஷபத்துல சில பேர்த்துக்கு வந்து ரோடி நட்சத்திரம் இருப்பாங்க. அவங்களுக்கு கடக ராசியில வந்து இந்த பூச நட்சத்திரத்தை மேரேஜ் பண்ணுவாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷனை நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த நீருக்கு நிலத்தை இணைக்கணும். நிலங்கிறது ரிஷபராசி, நீருங்கிறது கடகராசி. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அவங்களோட வாழ்க்கை முன்னேறதற்கு நம்ம அதிக உதவி செய்வோம். அதாவது இந்த 5வது 9வது ராசி நம்ம இணைக்கிறோம், பிளஸ் 2வது ராசியை இணைக்கிறோம். இந்த 3, 11 இணைக்கும் பொழுது அதிக வெற்றியையும் அதிக லாபத்தையும் அவங்க மணமக்களுக்கு கொடுக்கும். இதுல வந்து இந்த பகை ராசி அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. இப்ப மேச ராசியில வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரிங்க, மேச ராசியில செவ்வாய் அதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மிதுனத்துக்கு புதன் அதிபதி. செவ்வாய்க்கு புதன் பகை இல்லை, இல்ல புதனுக்கு செவ்வாய் சமம் இல்லை, அதை ஏன் இணைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு என்ன ரீசன்னா அந்த 3வது ராசி 11வது ராசி இணைக்கும் பொழுது அதிக முன்னேற்றத்தை வளர்ச்சி கொடுக்கறது அப்படிங்கிறத நமக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல பொருத்த வரதை நம்ம எடுத்துக்கணும், பொருத்த வராத விட்டுறணும். நல்லா சொல்றேன், பொருத்த வரத இணைக்க வேண்டும், பொருத்தம் வராத விட்டுறலாம். அப்ப மேசத்துக்கு மிதுனம் இணைக்கும் பொழுது நெருப்பு காத்த நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் பஞ்சபூத தத்துவப்படி. அடுத்து வந்து ரிஷபத்துக்கு கடகத்தை இணைக்கும் பொழுது நீருக்கு நிலத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி 3வது ராசி மிதுனம், மிதுனத்துக்கு சிம்மத்தை இணைக்கிறோம். அதாவது ஆண் ராசி முன்னாடி போகணும், பெண் ராசி பின்னாடி வரணும். மிதுனம் வந்து 3வது ராசி, அதுக்கு 3வது ராசி வந்து சிம்மம். அப்ப ஆண் ராசி முன்னாடி போகும் பொழுது பெண் ராசி இந்த பின்னாடி வரும் பொழுது அது வந்து என்னன்னா முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி கடகம் நீர் ராசி, அதுக்கு 3வது ராசி கன்னி.
அப்படி இணைச்சிக்கிட்டே வரணும். சிம்மத்துக்கு வந்து துலாம் அப்படி இணைச்சிக்கிட்டே வரும். இப்ப நீருக்கு நிலமும் நெருப்புக்கும் காத்து அந்த 3-11 வந்துகிட்டே இருக்கும். இப்ப சிம்மத்துக்கு துலாம் வரும்போது சிம்ம ராசி வந்து நெருப்பு ராசி, துலா ராசி வந்து காற்று ராசி அப்படிங்கும் பொழுது அப்படியே வரும். அதுக்கடுத்து கன்னிக்கு நம்ம எடுக்கும் பொழுது கன்னி வந்து ஆண் ராசியில் இருந்ததுன்னா 3ஆம் ராசி வந்து விருச்சிகம். விருச்சிகத்தை இணைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா 3-11 வரும். ஆண்ல வந்து கன்னி ராசியில் இருக்கணும், பெண் வந்து விருச்சிகத்தில் இருக்கணும். அப்ப நீருக்கு நிலம் அங்க செட் ஆயிரும். அதே மாதிரி துலா ராசி நம்ம இணைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா துலா ராசி காற்று ராசி 3வது, அதுக்கு 3வது ராசி துலா ராசி 7வது ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு. துலா ராசிக்கு 3வது ராசி வந்து தனுசு ராசி. அப்போ அந்த தனுசு வந்து நெருப்பு ராசி, துலா ராசி காற்று ராசி. அதுக்கடுத்து வந்து விருச்சிகத்துக்கு இது பண்ணும் பொழுது விருச்சிகத்துக்கு 3வது ராசி வந்து மகரம். விருச்சிகம் வந்து நீர் ராசி, மகரம் வந்து நிலராசி. அதே மாதிரி தனுசுக்கு வந்து 3வது ராசி இணைக்கும் பொழுது கும்பத்தை இணைக்கும். இதுல வந்து ஆண் ராசி முன்னாடி போகணும், பெண் ராசி வந்து பின்னாடி வரணும். அப்படி வரும் பொழுது என்னன்னா அதுக்கான வளர்ச்சி டெவலப்மெண்ட் சீக்கிரம் தெரியும். இது இணைச்சிக்கிட்டே வரணும் போது மகரத்துக்கு மீனத்தை இணைக்கணும். அது வந்து நிலம் நீர் வந்துடும். மகர நிலம், மீன நீர் அப்படி வந்துடும். கும்பத்துக்கு என்ன பண்ணணும்னா காற்று ராசி, மேசம் வந்து நெருப்பு ராசி. இப்ப இணைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மெயின் வந்து இந்த 12 ராசிக்கு வந்து நம்ம 3-11 இணைக்கிறது அப்படின்னு அதுக்கு பேருங்க. இந்த 3-11 வந்து நம்ம இணைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் வந்து சனி நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு நமக்கு பார்க்கணும். மெயின் என்ன காரணம்னா சனி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11க்கு உடையவர். அப்ப அந்த சனி உலக தொழில்காரகன், உலக லாபாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். ஏன் நோட் பண்ணணும்னா அதிக வருடம் ஒரு ராசியில சஞ்சரிக்கிற ஒரே கிரகம் வந்து சனிதான். அதாவது குரு 1 வருஷம் சஞ்சரிக்கிறாரு, சனி 2.5 வருஷம் சஞ்சரிக்கிறாரு, ராகு 1.5 வருஷம் சஞ்சரிக்கிறாங்க. அப்ப இந்த சனி வந்து என்னென்ன ராசியில இருக்கிற நட்சத்திரத்துக்கு வருதுன்னா 4, 8, 12 இருக்கிற இதுதான் வரும். இப்போ பூச நட்சத்திரம் வந்து காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துக்கு வருது. 4ஆம் இடங்கிற சுகம், வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கிறது. அனுசம் 8ல வருது. 8ஆம் இடங்கிறது ஆயுள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 12ஆம் இடங்கிறது உத்திராட்டதியில மீனத்துல வந்து வருது. 12ஆம் இடம் உத்திராட்டதி ஏல வருது. அப்ப இந்த சனியோட அந்த பூசானசம் உத்திராட்டதி நட்சத்திரங்கள் இந்த கடகம், விருச்சகம், மீனத்துல வரனால அப்ப சுகத்தை கொடுக்கிறவரு சனியா வர்றாரு. ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கும் பொழுது கடகத்துல இருந்து எடுக்கும் பொழுது அது சுகம், வண்டி வாகனத்தை அவரு இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செய்யறாரு. இன்னொன்னு 8ஆம் இடத்துக்கு அதிபதி பண்றாரு. 12ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து இந்த தாம்பத்திய சுகம், வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப சனி நல்ல இடத்துல இருக்கும் பொழுது திருமணம் செய்வது ரொம்ப சால சிறந்தது. அப்ப இப்ப மேசராசிக்கு சனி 11ல இருக்கு. கோச்சாரத்துல மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே சனி 11க்கு வந்துருச்சு. திருக்கணித ரீதியா வந்துருச்சு. மாறி இப்ப 10-15 நாள் ஆச்சு. அப்ப இந்த மேசராசிக்கு சனி 11ல சஞ்சரிக்கும் பொழுது லாபத்தை மட்டுமே அந்த 2.5 வருஷம் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுதான் பொது ஐதீகம். அப்ப இப்போ மேசராசிக்கு நம்ம முதல்ல என்ன சொன்னோம், 3-11 இணைச்சிக்கலாம். பொதுவா 3-11 இணைக்கிறது அப்படின்னா மேசத்துக்கு மிதுனம் இணைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா அதிகம் வந்து ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப மேசத்துக்கு சனி 11ல இருக்கிறாரு, மிதுனத்துக்கு சனி வந்து 9ல இருக்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லத விஷயங்களை பண்ணுவார். அப்ப திருமணத்தின் போதே ஒருவருக்கு சனி வந்து நல்ல இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப நன்மையை வந்து செய்யறதுக்கு அது வந்து யோகத்தை செய்யும். திருமணத்தின் போதே சனி வந்து பாக்கியத்துல இருக்குது, திருமணத்தின் போதே சனி லாபத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பிரகாசம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா வந்து சேரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்ப ரிஷபத்துக்கு எடுத்துட்டோம்னா ரிஷபத்துக்கு 10ல் இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து கடகம் வந்து கடகத்துக்கு அஷ்டம சனியா வருது.
அப்போ ஒருத்தருக்காவது கொஞ்சம் சனி நல்ல இடத்துல இருக்கும். 2 பேத்துக்கு நல்ல இடத்துல சனி இருந்து திருமணம் செஞ்சா அவங்க வாழ்க்கை மிக சிறக்கும். மிக முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் இந்த 3, 11வது ராசிகள இணைக்கிறதுக்கு பொதுவா நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து திரிகோண ராசிகளையும் இணைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ 1, 5, 9 அந்த ராசிகளை இணைக்க பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த 2வது ராசியை இணைக்க பார்க்கலாம். அப்ப இந்த ராசிகளை இணைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது நமக்கு நல்ல விஷயங்கள பண்ணி கொடுக்கும். அப்ப சனிய வந்து மெயினா வந்து அதுல வந்து நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது சனி வந்து 3, 6 எந்த ராசிக்குமே 3, 6, 10, 11ல இருக்கும் பொழுது அதிக வெற்றியும், புகழையும் கொடுக்கும். அப்ப 3ல இருந்தா நமக்கு முன்னேற்றம், 6ல இருந்தா எதிரிகளோட இது வந்து இதாகும். 10, 11ல இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நன்மைகள அதிக செய்யும். அப்ப சனி நல்ல இடத்துல கோச்சாரத்துல வரும் பொழுது அவங்க திருமணம் செய்யறது சிறந்தது. அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த 2.5 வருஷத்துல திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். மிதனத்துக்கும் அப்படி எடுத்துக்கலாம். எந்தெந்த ராசிக்கு நல்ல இடத்துல சனி இருக்குதோ, இப்ப கன்னிக்கு எடுத்துக்கலாம். கன்னிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்ப இந்த 2.5 வருஷத்துக்குள்ள அவங்க திருமணம் செஞ்சா ரொம்ப சிறக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். தனுசு ராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். தனுசுக்கு 7.5 முடிஞ்சதுனால ஒரு 2.5 வருஷம் ஒரு 2.5 வருஷத்துக்கு திருமணம் செய்யும் பொழுது 3, 6, 11ல சனி இருக்கும் பொழுது திருமணத்தை நடத்தும் பொழுது சிறப்பா உங்க வாழ்க்கையில முன்னேறுறாங்க. வாழ்க்கையில வந்து மேன்மையான இடத்திற்கு போறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கணும் கோச்சார ரீதியா. என்ன அதுக்கு காரணம் அப்படின்னா வந்து இந்த 3வது ராசி 11ஆம் ராசி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க சித்தப்பா வந்து துலா ராசி. அதாவது என் அனுபவத்துல சொல்லணும், அதுக்காக நான் சொல்ல வரேன். எங்க சித்தி வந்து தனுசு ராசி. அப்ப அவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிக முன்னேற்றமும் வளர்ச்சியும் வந்துச்சு. இப்ப அவர் உயிரோட இல்ல. ஒரு 5 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த 5 வருஷத்துக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆனார். அப்ப ஒரு ராசிக்கு 3வது ராசி இணைக்கும் பொழுது அவங்க முன்னேற்றத்தை வளர்ச்சியை நோக்கி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. அதே மாதிரி அதுல வந்து ஒரு 4, 5 பேர்த்த நான் பார்த்ததுல அந்த முன்னேற்றம் வளர்ச்சி அவங்களுக்கு இயல்பாவே இருக்குது. அப்ப இந்த 3வது ராசி 11ஆம் ராசியை இணைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஆணோட ராசியிலிருந்து பெண்ணோட ராசி வந்து 7க்குள்ள இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு ராசி, ஒரு ஆணோட ராசி 1ல இருக்குது, ஏதோ ஒரு ராசி இருக்குன்னா அதுல இருந்து 7 ராசிக்குள்ள பெண்ணோட ராசி இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு. இந்த திருமணம் செய்யற காலகட்டத்துல சனி நல்ல இடத்துல இருக்கணும். அதே சமயம் குரு வந்து ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கணும். அதாவது 2, 5, 7, 9, 11லயாவது இந்த குரு பலன் யாரோ ஒருத்தருக்காவது இருக்கும். 2 பேத்துக்கு இருந்ததுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிற காலகட்டத்துல இருந்தா ரொம்ப சிறப்புங்க. யாரோ ஒருத்தருக்கு இருந்தாலும் அது சிறப்பா செய்யும். ஒருத்தருக்காவது அந்த குரு பலன் இருக்கிற மாதிரி திருமணம் செய்யறது ரொம்ப நல்லது. 2, 5, 7, 9, 11ல குரு பலன் இருக்கிற மாதிரி திருமணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பலன் வந்துருச்சு, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பலன் வந்துருச்சு, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பலன் வந்துருச்சு, 11ஆம் இடத்துல குரு பலன் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்துல அவங்க திருமணம் செஞ்சாலும் அவங்களோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா சிறக்குது, முன்னேற்றத்தை தருது, வளர்ச்சியை கொடுக்குது. அப்ப இந்த திருமணம் நடக்கிற காலகட்டத்துல கோச்சாரத்துல இருக்கிற குருவும் சனியும் நம்ம மெயினா வந்து எடுத்துக்கணும். குருவும் நல்ல இடத்துல இருக்கணும் கோச்சாரத்துல, யாரோ ஒருத்தருக்காவது இல்ல 2 பேத்துக்கு இருந்தா ரொம்ப சிறப்பு. சனியும் நல்ல இடத்துல இருக்கணும். அப்ப சனி நல்ல இடத்துல இருந்து திருமணம் செஞ்சாங்கன்னா எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சனி 3, 6, 11ல இருந்து திருமணம் செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கை நல்ல இடத்துக்கு, நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது. எனக்கு வந்து எங்க அண்ணார் ஒருத்தர், அவரு திருப்பூர் இருக்காரு. அவருக்கு வந்து அவர் மீன ராசி, அண்ணி வந்து மேச ராசி. அவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது சனி கோச்சாரத்தில் நல்ல இடத்துல தான் இருக்கு, ரொம்ப நல்ல இடத்துல இருந்தது. ஒருத்தருக்கு சனி 6ல இருந்தது, 2007 என்னமோ திருமணம் நடந்தது. அப்போ இன்னொருத்தருக்கு சனி வந்து இன்னும் நல்ல இடத்துல 5ல் இருந்தது. அப்ப கோச்சாரத்துல அந்த 5ஆம் இடங்கிறத நம்ம திரிகோணம் சொல்றோம், 6ங்கிறது உபஜயஸ்தானம் சொல்றோம். அப்ப கோச்சாரத்துல அவருக்கு வந்து அவர் மீன ராசி, அவங்க வந்து மேச ராசி.
அப்போ அன்னார் வந்து மீன ராசி, அண்ணி வந்து மேச ராசி அப்படிங்கும் பொழுது கோச்சாரத்துல அந்த சனி நல்ல இடத்துல அவங்களுக்கு இருந்துச்சு. இவருக்கு நல்ல திசையும் ஃபர்ஸ்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கோச்சாரத்தில் இருக்கிற கிரகம் திசை நல்லா நடக்கிற பொழுது, கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, சனி நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, திசை நடக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கை வந்து நல்லா கல்யாணத்துக்கு கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆனார். ஒரு 2 வீடு கட்டியிருக்கிறாரு. ஒரு நல்ல குழந்தை செல்வம், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது. அப்ப அந்த கோச்சார கிரகம் ஒரு நல்ல விஷயங்கள சுட்டி காட்டுது, நல்ல விஷயங்கள பண்ணுது. எங்க தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட கோச்சாரம் வந்து 3 சனி 9ல இருக்கும்போது தான் திருமணம் நடந்துச்சு. அதாவது சித்தி பொண்ணு அவங்க. அவங்க மேச ராசி, மாப்பிள்ளை வந்து துலா ராசி. அப்ப அஷ்டம சனி முடிஞ்சோனே அவங்களுக்கு 2019ல திருமணம் நடந்துச்சு. அப்ப திருமணம் நடக்கிற காலகட்டத்துல மேச ராசி சனி 9ல இருந்தது. மாப்பிள்ளை வந்து துலா ராசி. அப்ப மாப்பிள்ளை வந்து அவருக்கு வந்து சனி 3ல இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது என்னன்னா, ஒரு ஜோதிடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள், திசைகள் ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கு. இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குதா? அத வந்து நம்ம முதல்ல வந்து மென்ஷன் பண்ணணும். கோச்சார கிரகம் குரு நல்ல இடத்துல இருக்குதா? அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சனி நல்ல இடத்துல இருக்குதா? அப்படிங்கிறது மென்ஷன். சனி நல்ல இடத்துல இருந்து திருமணம் செஞ்சா தான், அவங்க வந்து கொஞ்சம் அப்பவே திருமணத்தப்பவே வளர்ச்சியில் இருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே பயங்கர வளர்ச்சி அடைவாங்க. ஏன்னா சனி நம்ம தொழில்காரங்கன்னு சொல்லிட்டோம், ஆயுள்காரங்கன்னு சொல்லிட்டோம், லாபாதிபதி சொல்லிட்டோம். அப்ப இந்த தொழில்காரகனும் லாபாதிபதியும் சனி நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது, ராசிக்கு நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது திருமணம் செஞ்சா அவங்களோட வாழ்க்கை மென்மேலும் உயருது, மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்லுது. அது நிதர்சனமான உண்மைங்க. அத வந்து நான் அனுபவபூர்வமா ஒரு 5, 6 விஷயம் வேதத்தை பார்த்ததுல, அதுல எனக்கு கிடைத்த ஒரு பாயிண்ட். அதாவது என்னன்னா, சனி கோச்சாரத்துல 3, 6, 11ல சஞ்சரிச்சு அவங்க திருமணம் செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகுது. திருமணத்தின் போதும் வளர்ச்சியில தான் இருக்குது. திருமணம் பின்னாடியாவது வளர்ச்சியை நோக்கி, அதிக வளர்ச்சியை நோக்கி செல்லுது. அப்ப 3, 6, 11ல சனி இருக்கும் பொழுது திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த நல்ல திசா புத்திகள் அப்போ வந்து அவங்களுக்கு நடக்கணும். நல்ல திசா புத்தி நடந்ததுன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சியை நோக்கியும், அவங்கள முன்னேற்றத்தை நோக்கியும் கண்டிப்பா கொண்டு கொண்டு போறதுக்கு அது தயாரா இருக்கும். அப்ப நாம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நல்ல காலகட்டங்கள்ல திருமணம் செய்யணும் பொதுவா. இப்போ 2 பேத்துக்கு 7.5 சனி நடக்குதுங்க. நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் உதாரணம் வச்சுக்கோங்க. இப்ப 2 பேத்துக்கு 7.5 சனி நடந்ததுன்னா, அந்த காலகட்டம் வந்து அந்த திசா புத்திகளோ அல்லது வேற ஏதாவது புத்திகள் சரியில்லைன்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு 5, 20 வருஷம் கழிச்சாலும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த கஷ்டப்படுறக்கு அந்த விஷயங்கள நம்ம வந்து முதல்ல நிறுத்தணும்னா, யாரோ ஒருத்தருக்கு இந்த 7.5யோ, கண்டகசனியோ, அஷ்டமசனியோ நடக்கும் பொழுது, இன்னொருத்தருக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறதாவது நம்ம சேர்த்தறக்கு முயற்சி பண்ணணும் ஜோதிடர்கள். அப்ப இன்னொருத்தருக்கு வந்து 7.5 இல்லாம பாருங்க. அஷ்டமசனி இல்லாம பாருங்க. இங்க 7.5 நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் மீடியமா இருக்குது. அப்போ வந்து லக்னத்துக்கு திசை மோசமாவும் இருக்குதுங்க. 7.5 நடக்குது. அப்போ வந்து நீங்க வந்து வேற வந்து இது பண்ணுங்க. கொஞ்சம் வந்து சனி வந்து கோச்சாரத்துல இதுலயே 7.5 அஷ்டம சனி இல்லாத ஜாதகம் பாருங்க. அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு கொஞ்சம் டைமிங் சரியில்ல அப்படிங்கும் பொழுது, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் டைமிங் நல்லா இருக்கிறவங்கள சேர்த்துறக்கு கொஞ்சம் முயற்சி நம்ம பண்ணலாம். 2 பேத்துக்குமே டைமிங் நல்லா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா தாராளமா சேர்த்து விட்டு, அந்த திருமண விஷயத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். இதுல இந்த திருமணம் நடத்துற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுப சஷ்டாஷ்டக ராசிகள வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேர்த்தலாம் திருமணத்துலங்க. சுப சஷ்டாஷ்டகம்னு ஒண்ணு இருக்குது. அசுப சஷ்டாஷ்டகம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது ராசிக்கு 6, 8 தான் சுப சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதான் பாயிண்ட். சஷ்டாஷ்டகம்னா 6, 8. இந்த சஷ்டாஷ்டகத்துல சுப சஷ்டாஷ்டகம் நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா சேர்த்திக்கலாம். அதாவது சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னா மேஷம், கன்னி வரும். அதே மேஷத்துக்கு விருச்சிகம் வந்து செட் ஆகாது. அது என்னன்னா அசுப சஷ்டாஷ்டகத்துல போகும். அப்ப
அப்போ மேசம் கன்னி சுபசஷ்டாஷ்டகம் அப்படிங்கும் பொழுது அதை சேர்த்தலாம். அதே மாதிரி ரிஷபம் தனுசு ராசி அது வந்து சுபசஷ்டாஷ்டகத்துல வரும். அப்போ அந்த சுபசஷ்டாஷ்டகத்துல ரிஷப தனுசு வந்துன்னா அதை சேர்க்கலாம். அசுபசஷ்டாஷ்டகத்துல ரிஷபமும் துலாம் வரும். அதை நம்ம சேர்த்தக்கூடாது. ரிஷபம் துலாத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு 6வது ராசி 8வது ராசியா வரும். 2க்குமே அதிபதி சுக்கிரனா வரும். அப்படிங்கும் பொழுது அதை வந்து இது பண்ணணும். மிதுனத்துக்கு வந்து மகரத்தை வந்து இணைக்கக்கூடாது. மகரத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அப்போ வந்து மிதுனத்துக்கு விருச்சிகத்தை இது பண்ணலாம். இதுல வந்து என்னன்னா வந்து இது 6 8வது ராசியா வந்தாலும் அதை சேர்த்தல சுபசஷ்டாஷ்டம் சேர்த்தலாம். அசுபசஷ்டாஷ்டகம் சேர்த்தக்கூடாதுன்னு நமக்கு பொதுவா அது வந்து பஞ்சாங்கத்திலேயே இருக்குது. இப்ப கடகத்துக்கு வந்து நமக்கு வந்து தனுசு வந்து நட்பு ராசி தான். ஆனா வந்து அது அசுபசஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறனால கடகத்தையும் தனுசையும் திருமணத்தில் நம்ம இணைக்காம இருக்கிறது நல்லது. அப்ப கடகத்துக்கு வந்து கும்பம் அப்படின்னு வரும். கடகத்துக்கு கும்பம் அப்படிங்கிறப்ப சுபசஷ்டாஷ்டகம் அப்படிங்கும் பொழுது அது வந்து இணைக்கலாம் அப்படின்னு வரும். அதே மாதிரி சிம்மத்துக்கு 6வது ராசி 8வது ராசி என்ன அப்படிங்கும் பொழுது சிம்மத்துக்கு வந்து மீனத்தை வந்து இணைக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு பொது பாயிண்ட். அதாவது நெருப்புக்கு நீர் இணைக்கலாம். பட் ஆனா என்னன்னா அந்த 6 8 அப்படிங்கும் பொழுது அந்த சிம்மத்துக்கு மீனத்தை இது பண்ணாமையும் சிம்மத்துக்கு மகரத்தை இணைக்கலாம். சுபசஷ்டாஷ்டகம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல தத்துவங்கள் அந்த பஞ்சபூத தத்துவங்கள் மாறி வரும். அதாவது ஒண்ணுக்கு நெருப்பு, ஒண்ணுக்கு நிலம் வரலாம், ஒண்ணுக்கு நெருப்பு இது நீர் வரலாம். இந்த சுபசஷ்டாஷ்டக ராசிகளை இணைத்துக் கொள்ளலாம். அசுபசஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கன்னிக்கு கும்பத்தை இணைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கும்பம் ராசி சனியோடது, சனி பகவானது, கன்னி வந்து புதனோடது. அப்போ இந்த 6 8ல வந்து நட்பு ராசியா இருந்தாலுமே கன்னிக்கும் கும்பத்துக்கும் வந்து பெருசா இது இருக்காது. அப்போ சுபசஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்கலாம். அசுபசஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சுபசஷ்டாஷ்டகத்துல இப்ப எங்க மாமா வந்து ஒருத்தர், அவரு விருச்சிக ராசி. மாமாவோட சம்சாரம் அவங்க வந்து அத்தை வந்து அவங்க வந்து மிதுன ராசி. அவங்க 40 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து என்னன்னா விருச்சிகத்துல வந்து அவரு மாமா, அத்தை வந்து மிதுனம். அப்ப இதுல வந்து என்னன்னா வந்து இந்த சுபசஷ்டாஷ்டகம் பேசுது. ராசி அதிபதிகள் பகை, ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு பகை, ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்க சுபசஷ்டாஷ்டகம் பேசுது. அசுபசஷ்டாஷ்டகம் இல்ல. அப்ப சுபசஷ்டாஷ்டக ராசி ஒண்ணு விருச்சிக நீர் ராசி, ஒண்ணு காத்து ராசியா இருந்தாலும் கூட அங்க சுபசஷ்டாஷ்டகம் பேசுது. இந்த சுபசஷ்டாஷ்டக ராசியில வந்து மேசம் கன்னி நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப அவங்க எப்படியோ ஒண்ணு வண்டி அவங்க வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த சுபசஷ்டாஷ்டக ராசிகளை நம்ம திருமணத்துக்கு இணைச்சிக்கலாம். வந்து அசுபசஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்காம இருக்கிறது பொதுவா நல்லது. பொதுவா வந்து எப்பவுமே வந்து திருமணத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கணும். திருமணத்திற்கு வந்து இந்த மிருகசீரிய மகம் சுவாதி அனுச நட்சத்திரங்கள் வந்து பொதுவா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்க. அதாவது மிருகசீரிய மகம் சுவாதி அனுச நட்சத்திரத்துக்கு பஞ்சாங்க ரீதியா என்ன விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க அதாவது மனங்கள் ஒத்து போனா திருமணம் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா காதல் திருமணம் பண்ணலாம்னு இருக்கு. மிருகசீரிய மகம் சோதி அனுசு யார் ஆண் பிறந்தாலும் அதுல பெண் பிறந்தாலும் அவங்களுக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்யலாம், இல்லை என்றால் திருமணம் செய்ய தேவையில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க விதிவிலக்கு கொடுக்குறாங்க பொதுவா. இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தர்வம், கர்ப்ப நிச்சயம், சகுன நிச்சயம், குருதயன நியமனம்னு வந்து பஞ்சாங்கத்துல கொடுக்குறாங்க. இந்த காந்தர்வங்கிறது காதல் கல்யாணம், கர்ப்ப நிச்சயங்கிறது கோயில்லையோ சிசு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதோ நிச்சயம் பண்ணிக்கிறது. சகுன நிச்சயங்கிறது பூவாக்கு அல்லது ஏதாவது சகுன அருள் வாக்கு கேட்டு பண்றது சகுன நிச்சயம் ஜாதகம் இல்லைன்னா. குருதெய்வ நியமனம் அப்படிங்கிறது பெரியவங்க பார்த்து ஒரு அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம்,
யாராவது உறவினர்கள் இல்லாம இருக்கலாம், அவங்க யாராவது வளர்த்தி இருக்கலாம், தாத்தா பாட்டியோ பெரியப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ. அவங்களுக்கு வந்து அந்த பெரியவங்க பார்த்து பண்றதுக்கு குருமார்கள் பார்த்தோ பெரியவங்க பார்த்து பண்றதுக்கு பேர் குரு தெய்வ நியமனம். இந்த 4 விஷயத்துக்கு எந்த ராசிக்குமே எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ங்க. அதாவது விதிவிலக்கு இது. 4 நட்சத்திரம் அந்த விதிவிலக்கு 4 விஷயத்துக்கு விதிவிலக்கு போட்டிருக்காங்க. கர்ப்பம், கர்ப்ப நிச்சயம், சகன நிச்சயம், குரு தெய்வ நியமனம். இதை நாம வந்து சொல்லலாம். அதாவது சொல்றதுனால தப்பு ஒண்ணும் இல்லை. அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது அது அடுத்த பாயிண்ட். என்ன காரணம்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு விஷயம் பிடிக்காம போகும். அப்போ அந்த அக்செப்ட் பண்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் அவங்க பார்த்து அவங்க முடிவு எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா ஆணும் பெண்ணும் தானே அதை முடிவு எடுக்கிறாங்க. இப்ப திருமணம் செய்யறதே ஆணும் பெண் தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் சில விஷயங்கள் எதையுமே பாக்குறது இல்ல. அப்ப திடீர்னு ஏதோ அவசர திருமணம் நடக்குது, திடீர் திருமணம் நடக்குது அப்படின்னா, அப்ப நாம போய் என்னதான் நம்ம சொன்னாலும் அதை மீறி சில விஷயங்கள் சில பேர் நடக்குது. அப்ப அந்த நேரத்துல இந்த விதிவிலக்குகளை நாம் பஞ்சாங்கத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மிருகசீரிய மகசோதி அனுசத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த காந்தர்வம், கர்ப்ப நிச்சயம், சகுன நிச்சயம், குரு தெய்வ நியமனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் பொதுவா. அது அதுக்கு அடுத்து வந்து இந்த அனுபவ ஜோதிடத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்திக்கு தகுந்த நபர்களை நீங்க சந்திச்சு தீரணும் பொதுவா. இப்ப எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு 16 வருஷமா அந்த குரு திசை நடக்குது. பொதுவா அந்த குரு திசையில நான் ஃபர்ஸ்ட் குரு திசையில குரு புத்தியில வந்து நான் ஒர்க்ல இருந்தேன். குரு தசை சனி புத்தியில எங்க ஃபாதர் இறந்தார். அதாவது எனக்கு வந்து கடக லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். இப்ப எனக்கு குருவும் சனியும் 3ல. அப்ப குருவுல வந்து எனக்கு சனி புத்தியில தான் எங்க தந்தை இறந்தார். எனக்கு 31வது வயசுல கரெக்டா என் தந்தை வந்து இறந்தார். அப்ப சனி எனக்கு என்னவா வர்றாரு லக்னத்துக்கு மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி கடக லக்னத்துக்கு. அப்ப இந்த அனுபவ ஜோதிடத்துல நம்ம எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ராசிக்கு சனி நல்லவர், ரிஷப ராசிக்கு சனி நல்லவர், லக்னத்துக்கு அவர் கெட்டவர். அப்ப இந்த குருவும் சனி 3ல இருக்குது. அப்ப என்னோட ஜாதகத்தை நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்து கடக லக்னத்துக்கு 3ல குருவும் சனியும் இருக்கும் பொழுது 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், புகழ கொடுக்கறது, முன்னேற்றத்தை வளர்ச்சி கொடுக்கறது. குரு தசை சனி புத்தி முடிகிற ஓர காலகட்டத்துல எங்க தந்தை இறந்தார். சனி எங்க அப்பா வந்து கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். நான் என்னோட ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். அப்ப கரெக்டா ஒரு 30 வயசு முடிஞ்சோன்னு 31வது வயசுல என் தந்தை இறந்தார். அதே கன்னி ராசிக்கு வந்து கரெக்டா கன்னி வீடு புதனோட வீடு. புதனோட வீட்டுல வந்து சனி சஞ்சரிக்கும் பொழுது கரெக்டா இருந்தார். கன்னி ராசியில குருவும் சனி இருக்கும் பொழுது நான் பிறந்தேன். 1981. 2011 ஆகஸ்ட் மாசம் எங்க தந்தை தவறினார். கரெக்டா 30 வருஷம். 30 முடிஞ்சு 31 தொடங்குது. அப்ப அங்க மாரகாதிபதி கான்செப்ட் அந்த வேலை செய்யுது. இந்த பாக்கியாதிபதி திசை நடந்து கொண்டு வருது. அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்ப ஜோதிடம் நான் படிக்கல. அதுக்கு அடுத்து வந்து எங்க அப்பா இறந்தோன்னா ஒரு 6 மாசம் அடப்பு இருந்தது. அடப்புக்கு அப்புறம் ஒரு புதன் புத்தி நடந்தது. குரு தசையில புதன் புத்தி. அப்ப இந்த புதன் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்தாருன்னா அப்படின்னா 3, 12 கூடையவர் லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு, ராசிக்கு 2, 5 கூடையவர் ரிஷப ராசி. அப்ப இந்த புதன் வந்து லக்னத்துக்கு 11ல இருந்தது. இது ஜாதக ரீதியா. அதாவது லக்னாதிபதி 11ல, லக்னாதிபதியோட புதன் வந்து அங்க இணையறாரு. அப்ப சந்திரனும் புதனும் ஒரே இடத்துல எனக்கு இருக்குது. இந்த புதன் வந்து பாவக ரீதியா 10க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த புதன் பூத்தியில நான் ஜோதிடம் படிக்க வரேன். படிக்க வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு இருக்கிறப்ப ஜாதகம் நான் வந்து பாக்குறேன். படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்க அப்பா வந்து படிச்சாரு.
அப்பா வந்து என்னன்னா சாஸ்தா இது பிஏ அஸ்ட்ராலஜி வந்து பண்ணாரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல டிப்ளமோ அஸ்ட்ராலஜி ஒரு வருஷம் படிச்சாரு. சாஸ்தா இதுல வந்து 3 வருஷம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து அவரு தஞ்சாவூர்ல படிச்சாரு. படிச்சாருன்னா போய் எக்ஸாம் எழுதி சேலத்துல வந்து எக்ஸாம்ல கோயம்புத்தூர்ல போய் படிச்சாரு. அப்போ அப்பாட்ட இருந்து சில விஷயங்கள் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்த பின்னாடி நான் ஜோசியத்துல 1 வருஷம் வெளியே படிச்சேன். திருவருள் ஜோதிட கல்வி மையத்துல நான் படிச்சேன். அப்ப இந்த குரு திசையில புதன் புத்தியில என்னைய வந்து படிக்க வைக்குது. ஜோதிடத்திற்குள்ள வர வைக்குது. அப்ப இந்த ஜோதிடத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு தசா புத்தி என்னைய வந்து தள்ளுது. அப்ப இந்த புதன் புத்தி நான் வந்து புதன்கிழமை பிறந்தேன். ஒண்ணும் ஒரு ஒரு ரீசன். 2வது புதன் வந்து லக்னாதிபதியோட இருக்கிறது ஒரு ரீசன். 3வது லக்கண புள்ளி எனக்கு வந்து புதன் தான். ஆயில்யம். கடக லக்கணத்துக்கு லக்கண புள்ளி வந்து ஆயில்யத்துல இருக்கு. அப்ப இந்த புதன் வந்து என்னை வந்து படிக்க வைக்குது. படிக்க வச்சுட்டு இருக்குது. நான் வந்து ஒரு 6 மாசம் நின்னுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அந்த நிறுவனம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து என்னன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை 6 மாசம், உயர்நிலை 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நடந்து கொண்டு இருக்குது. நடக்கிற காலகட்டத்துல நான் ஒரு பாதிக்கு மேலே படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து என்ன பண்றாங்க, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் படிச்சு முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் படிச்சு முடிக்கிறேன். 1 வருஷம் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்ப இந்த திசை புத்தி உங்களுக்கு என்ன நடக்குதோ, அதுபடிதான் உங்களை வந்து நகர்த்தும். அப்ப அந்த புதன் புத்தியில வந்து என்னன்னா, எனக்கு ஜோதிடத்த படிக்கிறேன், எல்ஐசி படிக்கிறேன். நிறைய ஒரு 2, 3 விஷயங்கள் படிக்கிறேன். எல்ஐசி நான் பண்ணல. ஒரு 4, 5 விஷயத்த நான் படிப்பு சார்ந்த விஷயத்துல என்னைய தள்ளுது. அதுக்கு அடுத்தது கொண்டு போய் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள கொஞ்சம் தள்ளுது. அதுல கொஞ்சம் நஷ்டமாச்சு. அதுல ஒரு மனக்கசப்பு வந்தது பின்னாடி. அது வேற விஷயம். அதுக்கடுத்து இந்த குரு திசையில கேது புத்தி வருது. அது வந்து இந்த கேது வந்து எனக்கு வந்து இடைஞ்சல பண்ணுது. கொஞ்சம் மன வருத்தங்களையும், சங்கடங்களையும் கொடுக்குது. அதுக்கடுத்து குரு திசையில என்ன வரும்? சுக்கிர புத்தி வரும். அதுல வந்து என்ன பண்றோம்? மறுபடியும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள நோக்கி நம்ம வர்றோம். சுக்கிரன் 4, 11 கூடையவர். அப்ப புதன் புத்தியில நானு வந்து வாடகை வீட்டுக்கு போறோம். சொந்த வீட்ல இருந்து மீண்டும் வாடகை வீட்டுக்கு போறோம். அங்க போய் ஒரு 3, 3 1/2 வருஷம் வாடகை வீட்ல இருக்கிறோம். விரையாதிபதி புத்திங்கிறனால. அதுக்கடுத்து வந்து மீண்டும் வந்து இந்த சுக்கிர புத்தியில சொந்த வீட்டுக்கே மீண்டும் வர மாரி ஆயிப்போச்சு. அப்ப என்னன்னா, அந்த புத்தி வந்து தசா புத்தி வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வேலை செய்யும். அந்த சுக்கிரன் வந்து 4க்கும் 11க்கும் உடையவரு. அவர் சுக்கிரன் வந்து 10ல் இருக்காரு. செவ்வாயும் 10ல் இருக்காருங்க. சூரியனும் 10ல் இருக்கு என் ஜாதகத்துல. அப்ப அந்த 4 கூடையவர் வேலை என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் வீட்டுக்கு சொந்த பூர்வீகத்துக்கு வர வைக்குது. பூர்வீகம் வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டு போறோம். ஆனா பூர்வீகத்துக்கு மறுபடியும் நம்மளைய கொண்டாந்து அதாவது உட்கார வைக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, அந்த பூர்வீக ஸ்தானாதிபதி செவ்வாயோட சுக்கிரன் சேர்றது. சூரியன் சேரும் பொழுது அந்த என்னென்ன இடத்துல பண்ணுதுன்னா, அந்த சுக்கிரனுக்குரிய வேலை செய்யுது. அந்த சுக்கிரன்ல தான் போய் ஒரு வண்டி விஷயத்துக்குலாம் வந்து டிரைவிங் விஷயம், சில விஷயங்கள் நான் வந்து படிச்சேன் மறுபடியும். இந்த தசா புத்தி அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கிட்டே வரும். சுக்கிரன் முடிஞ்சது. அப்புறம் சூரியன் வந்தது. சூரிய இதுல வந்து கொஞ்சம் குரு திசையில சூரிய புத்தி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேதகம்ங்கிற கான்செப்ட்ல கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல் பண்ணும். அப்ப அதுக்கு நான் வந்து சூரியனோட சேர்ற கிரகங்களுக்கு விஷயத்தினாலே இடைஞ்சல் பண்ணுது. அப்ப குருதசையில சூரிய புத்தியில பல்லு விஷயத்துக்கு சில விஷயங்களுக்கு நான் போறேன். அப்ப வந்து என்னன்னா, இந்த அது தசா புத்தி வேலை செய்யுது. அதுக்கடுத்து சந்திர புத்தி வருது. சந்திர புத்தி குருதசையில சந்திர புத்தியில எங்க அப்ப வந்து எங்க தங்கச்சிக்கு திருமணம் வந்து கூடி வருது. சித்தி பொண்ணுக்கு. நான் வந்து ஒரு புத்தகம் எழுதுறேன். சந்திரனாவே வந்து மனதுகாரகன். பிளஸ் இந்த கவிதை, கற்பனைக்கெல்லாம் ஆற்றல் உடையவர். அப்ப அந்த குருதசையில சந்திர புத்தியில வந்து இந்த புத்தகம் வந்து நான் எழுதி, புது வெளிச்சங்கிற ஒரு புத்தகம் எழுதுறேன். அந்த புத்தகம் எழுதி கொஞ்சமா சேல்ஸ் பண்றேன். நானே போய் நானே வந்து சேல்ஸ் பண்றேன். அப்ப அந்த சந்திரனோட ஆதிக்கம் அந்த இடத்துல வந்து எனக்கு லக்னாதிபதி சுயசாரம். அப்ப சுயமா நான் இது எனக்கு எது செஞ்சாலும் எனக்கு வந்து அது வந்து நல்ல விஷயங்கள அது பண்ணும். அப்ப அந்த குரு திசையில சந்திர புத்தியில வந்து நான் வந்து புத்தகம் எழுதுறேன். நிறைய நல்ல விஷயங்களுக்கு போறேன்.
அதுக்கடுத்து குரு திசையில செவ்வாய் புத்தி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாட்டுல கொரோனா வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டக் ஆகுது. குரு செவ்வாய் வந்து 5க்கும் 10க்கும் உடையவர். இந்த 5, 10க்கு உடையவருங்கும் பொழுது அதுக்குண்டான பலனை அவரு செய்யறார். இப்ப குரு திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு புத்தி முடிகிற ஓரத்தில் இருக்கு. அப்ப இந்த ராகு புத்தியில ராகு சம்பந்தப்பட்ட நபர்களை நான் சந்திக்கிறேன். ராகு திசையில் இருக்கிறவங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க யாராவது வந்தா ராகு திசையாவே வரும். அதே மாதிரி ராகு திசையில இருக்கிறவங்க நான் மீட் பண்ணுவேன். ஏன்னா ராகு திசையில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்படி போகும். இந்த புத்தி தசா புத்தி என்னன்னா எதை நோக்கி போகும்? உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும், எந்த புத்தி நடந்தாலும், அந்த திசையோட நபர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இல்ல அந்த புத்தியோட நபர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டா வருவாங்க. இல்லைன்னா வந்து அந்த தசாநாதன், புத்திநாதனுக்குரிய கிரகம் எதுவோ, அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கலந்து கொண்டே வரும். இப்ப திசைக்குரிய ஒரு கிரகமும், புத்திக்குரிய கிரகமும் நடந்து கொண்டே வரும். திசைக்கு இப்ப எனக்கு நான் என்னோட இதுல சொல்றேன்னா, இப்ப குரு தசை நடக்குதுன்னா, இப்ப குருவோட மனிதர்களை நான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன். குருமார்களை சந்திப்பேன். இல்லைன்னா வந்து குருவோட ராசியில் இருக்கிற ஒரு மீன ராசியோ, தனுசு ராசியோ அவங்கள அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு வகையில, ஏதாவது தொழில் வகையிலேயோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த புத்தி நடக்குதுன்னா, அப்ப அந்த புத்திக்கு உரிய நபர்கள்கிட்ட நான் சந்தித்து கொண்டே வருவேன். அப்ப அது என்னன்னா, இது வந்து என்னன்னா, நம்மை மீறி வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த கிரகம் நம்மை செயல்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்ம அது தெரியுதோ தெரியலையோ அப்படிங்கிறத விட, அவங்கள நம்ம சந்திக்க வைக்குது. இப்ப ராகு திசை நடக்குதுன்னா, இப்போ ராகு திசையில் இருக்கிற மனிதர்கள் அதிக நான் சந்திக்க வைக்கும். எனக்கு இது நடக்குது அப்படின்னா, குரு நடந்ததுன்னா அந்தக்குரிய மனிதர்களை சந்திக்க வைக்கும். என்ன தசா புத்தியோ அதுக்குரிய மனிதர்களை கண்டிப்பா சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறது நியதி. அப்ப இந்த தசா புத்தி வலுவா வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நியதி. அப்புறம் இந்த அனுபவ ஜோதிடத்துல நான் கத்துக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருமணத்தை நடத்துற நேரம் நல்லா இருக்கும் பொழுது, அதாவது நான் முதல்லயே சொன்னேன். எங்க தங்கச்சிக்கு வந்து 2019ல திருமணம் நடந்தது. சித்தி பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சந்திர திசையில வந்து சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பொதுவா சந்திர திசையில சுக்கிர புத்தி நடந்ததுன்னா, இந்த பாசகம்ங்கிற கான்செப்ட்ல அருமையா வேலை செய்யும். அப்போ அவங்களுக்கு திருமணம் நல்லபடியா அருமையா நடந்தது. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த பாசகம்ங்கிற கான்செப்ட் அதிகமா வேலை செய்யும். இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன் திருமணத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. திருமணத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்த பார்த்ததில்ல. இந்த பாசகன் புத்தியிலயோ, காரகன் புத்தியிலயோ, போதகன் புத்தியிலயோ திருமணம் அதிகமா நடக்குது. அப்போ அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நல்லது அதிகமா நடக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து சேருது. அதிகமா நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு வருது. இன்னொரு நண்பர்கிட்ட வந்து நான் வந்து என்னோட ஸ்கூல்ல படிச்சவரு. அவர் வந்து தேர்தல் நின்னாரு. தேர்தல்ல வந்து இந்த கவுன்சிலருக்கு இதுக்கு நின்னாரு. இப்ப அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா வந்து கடகராசி அவரு. அவரோட கடகராசியா இருக்கும் பொழுது அவர்கிட்ட என்ன சொன்னா, அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணது சந்திராஷ்டமம் அன்னைக்கு. கண்டக சனி அப்ப அவருக்கு நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சூரிய திசையில வந்து சுக்கிர புத்தி நடக்குது. அவருக்கு லக்கணத்துக்கு சூரியன் வந்து 12ல. ரிஷப லக்கணம். ஒரு கடகராசி. லக்கணத்துக்கு சூரியன் 12ல. சூரியனுக்கு 12ல சுக்கிரன் நடக்குது. அப்போ லக்கணத்துக்கு 12ல சூரியன் 4 குடையவர் 12ல. சூரியனுக்கு 12ல வந்து சுக்கிரன் லக்னாதிபதி நிற்கிறாரு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, சூரிய திசையில சுக்கிர புத்தி வந்து வேலை செய்யாது. அதாவது வேதம்ங்கிற கான்செப்ட்ல வேலை செய்யாது. தேர்தல் நிக்காம வேற ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவரு நண்பர் வந்து நின்னாரு. இல்ல அதெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க கட்சி வந்து அந்த திமுக வந்து சீட்டுக்கு இது கொங்கு கொங்குக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. கொங்குல என்னை நிக்க சொல்றாங்க. நான் நின்னுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எனக்கு வந்து ஜோதிட ரீதியா உடன்பாடு இல்ல. ஏன் உடன்பாடு இல்லைன்னா, எனக்கு இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன் அதிக வேலையை நிறைய டைம் செய்யுது.
ஜாதகத்துல. நிறைய நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம், அல்லது தம்பி, தங்கச்சி வாழ்க்கையில பார்க்குறோம், அல்லது நண்பர்கள் வாழ்க்கையில பார்க்குறோம். அப்போ அவரு மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுல மாட்டேன்னா என்னன்னா, கட்சி திமுக முடிவு பண்ணிருச்சு. கொங்கு குடுக்கலான்னு முடிவு பண்ணிருச்சு. அதுல நான் நின்னுதான் தீரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா, சூரியன்ல சுக்கிரன் வேலை செய்யாது. சூரியன்ல வந்து சூரியனுக்கு சுக்கிரனுக்கும் முதல்லயே பகை. இந்த சூரிய திசையில வேற சுக்கிரன் 12 இருக்கு. வேதகன்கிற புத்தி நடக்குது. நீ வேட்புமனு தாக்கல் பண்ணது சந்திராஷ்டமம். இப்படி எல்லாமே கசகசன்னு இருக்கு. டைமிங் கண்டகச்சரி நடக்குது அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு நிக்க நிக்க சொல்லிட்டாங்க. என்னைய வந்து நிக்க சொல்லிட்டாங்க. சீட்டை வந்து திமுக வந்து கொங்கு கொடுக்குது. கொங்கு வந்து என்னை நிக்க சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து நிக்கல. அவர் விலகிக்கிட்டாரு. என் மேல அப்பார நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பாருங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் நேரடியாகவும் நாசுக்காகவும் சொன்னேன். அவர் இல்ல அப்படின்னு நான் சொன்னாரு. சரி, அவர் ரொம்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் நண்பர். அப்புறம் சரின்ட்டு நான் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லல. சரி ரைட். அப்புறம் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போய் நண்பர்களோட விஷயத்தையும் மூக்க நுழைக்க கூடாது. யாரோட விஷயத்திலயும் வந்து ரொம்பவும் போய் நம்ம இது பண்ணக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்போ வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த உங்க விருப்பம் போல பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் அந்த இதுல அவரு தோத்துறாரு. கவுன்சிலருக்கு அவர் தோத்துறாரு. தோத்தாலும் அவருக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணம்? இன்னொரு நல்ல விஷயம் நடக்கும். அவர் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா நடந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, சூரியனுக்கு 12ல அந்த சுக்கிரன் வந்து இருந்த காரணம். 12ஆம் இடம்ங்கிறது பொதுவா வந்து திசைக்கும் புத்தி நடத்துறவர். ரிஷப லக்னம் 12ல சூரியன். சூரியனுக்கு 12ல சுக்கிரன். ஒரு விஷயத்துல அது தோல்வியை கொடுக்குது. ஒரு விஷயத்துல அது வெற்றியை கொடுக்குது. திருமணம் சீக்கிரமா அது 1 நாள், 2 நாள்ல, 1 வாரத்துல முடிவு பண்ணி டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. வயசு வந்து கொஞ்சம் என்னோட வயசு இருக்கும் 41 அப்படி 40, 41, 42 இருக்கும். ஆனா டக்குன்னு வந்து முடிவெடுத்து டக்குன்னு மேரேஜ் பண்ணாரு. இப்போ வந்து இது என்னன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நமக்கு நல்ல விஷயம் நடக்குதோ, கெட்ட விஷயம் நடக்குதோ, அல்லது ஏதாவது வேற மாரி நடக்குதோ, இதுக்கு என்ன காரணம்? தசா புத்தி ஒரு ரீசன். இந்த பாசகன், காரகன், போதகன் நல்லாவே வேலை செய்யுது. இத நீங்க பாசகன் வந்து அதிக நன்மை செய்யுது. என்னங்க? குரு திசையில சனி புத்தி வந்தா திருமணத்தை நிறைய பேருக்கு நடக்குது. பாசகங்கிற கான்செப்ட் இல்ல. குரு திசையில சனி புத்தி தொழிலுக்கு நல்லா இருக்கு. எனக்கு தொழிலுக்குலாம் நல்லா இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்துல நல்லா இருந்தது. எங்க சனி புத்தி வந்து கடைசி கட்டத்துல சனி புத்தி முடிகிற ஓரத்துல தந்தை இறந்தார். அப்ப இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன நாம எடுத்து பலன் சொல்லலாம். சொன்னோம்னா அது வந்து கரெக்டா தான் மேக்சிமம் வரும். அதுல தவறு வர்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இல்லைங்க. மேக்சிமம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு லக்கணத்துக்கு திசையை நடத்துறவர் எங்க இருக்கிறாரு? புத்தியை நடத்துறவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கணும். லக்கணத்துக்கு திசை நடத்துறவரு சரராசியில் இருந்ததுன்னா சீக்கிரம் வளர்ச்சி வரும் அப்படின்னு நம்ம பொதுவா வந்து சொல்லணும். அத குரு மாதிரி சுபகிரகங்கள் திசை நடத்துறவரை 9ஆம் பார்வையா பார்த்தாவோ, 5ஆம் பார்வையா பார்த்தாவோ, நீங்க இந்த திசையில சீக்கிரமா வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க, சீக்கிரம் முன்னேறுவீங்கன்னு நம்ம முதல்ல சொல்லணும். ஏன்னா சரண்னாவே ஸ்பீடு. இப்போ மேசம், கடகம், துலாம், மகரம் நம்ம சொல்றோம் சரராசி. அந்த சரராசியில திசை நடத்துறவன் இருந்து அத குரு மாதிரி ஒரு சுபகிரகம் பார்த்தா அவங்களோட வளர்ச்சி சீக்கிரம் முன்னேற்றத்தை நோக்கி போயிடும். ஸ்திர ராசியில திசை நடத்துறவன் நமக்கு இருக்கிறான்னு ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கணும். திசையை நடத்துறவன் ஸ்திர ராசியில இருந்தாங்கன்னா, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இதான் ஸ்திர ராசி. ஸ்திரனா நிலையானது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்திர ராசியில இந்த திசையை நடத்துறவன் இருக்கிறான்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வளர்ச்சி வந்து மெதுவா வரும், ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுபகிரகங்கள் பார்த்தாலும் அப்படியே மெதுவாகவே வளர்ச்சி சீராகவே போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
உபயத்துல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்துல. அப்ப மிதுன, கன்னி, தனுசு, மீனத்துல ஒரு திசை நடத்துறவன் இருந்தானா, வளர்ச்சி மெதுவா வரும். வளர்ச்சி வரும், வீழ்ச்சி வரும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், கலந்து நடக்கும்னு நம்ம சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மிதுனம், கன்னி, இந்த மாசம் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நம்ம திருமணத்தை நடத்தாம இருக்கிறது ரொம்ப சிறந்தது. புரட்டாசியில யாரும் கன்னிக்கு புரட்டாசி வருது. அதுல யாரும் திருமணம் மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. அதே மாரி வந்து ஆணில சில பேர் தான் வைக்கிறாங்க. எல்லாரும் வைக்கிறது இல்ல. ஒரு சிலர் வைக்கிறது இல்ல. மார்கழியில மேக்சிமம் நடத்துறதே இல்ல திருமணத்த. பங்குனி வந்து உபய மாசம். சிலர் நடத்துறாங்க, சிலர் நடத்தாம இருக்கிறாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாசத்துல தவிர்க்கிறது நல்லது. அதையும் மீறி ஒரு சிலர் வைக்கிறாங்க. இப்ப மார்கழியில சில பேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் லவ் மேரேஜ் மார்கழியில பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் பங்குனியில் நெறைய பேர் வைக்கிறாங்க. அப்ப நம்ம அத வைக்க வேண்டாம்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. அப்ப என்னன்னா, அந்த உபய மாசம் வந்து என்னன்னா, ஒரு இரட்டை மனநிலையா இருக்கும். அது மிதுனம், கன்னியா இருக்கட்டும், ஆ தனுசு, மீனமா இருக்கட்டும். அதுல வந்து என்னன்னா, அந்த தமிழ் மாசம் அதுல வந்து என்ன வருதுன்னா, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி வருது. அப்போ அதுல வரும்பொழுது, அந்த அதுக்கு உண்டான தன்மைய அது கொஞ்சமா செய்யும். அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல தான் செய்யணும், இதுல செய்யக்கூடாது அப்படிங்கிறது நெறைய இருக்குது. ஸ்திர மாசத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஸ்டெடியான இருக்கிற ரொம்ப நாள் இருக்கிற காரியங்கள்ல எடுத்துக்கலாம். ஸ்திர மாசத்துல அப்படின்னா, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இதுலலாம் வந்து என்னன்னா, ஸ்திர மாசங்கிறனால இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஆவணி ரொம்ப நல்லா இருக்கும். வைகாசி நல்லா இருக்கும். கார்த்திகை சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்திர மாசங்கிறப்போ அத வந்து ஸ்டாண்டர்டா பொறுமையா அத பண்ணுவாங்க. நிலையா ரொம்ப வருஷம் கூட சில பேர் பண்ணுவாங்கன்னு சொல்றனால, அந்த ஸ்திர ராசியில் இருக்கிற மாசங்கள நம்ம தமிழ் மாசங்கள்ல இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, இது மாசிய நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அத வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா, அந்த மாரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கணும். சர ராசி மாசம் அதான் நமக்கு சித்திரை அதுக்கு ஸ்பீடா இது பண்ணும். சித்திரை, ஆடி, அ ஆடி மாசம். அதுக்கடுத்து வந்து இதுல வந்து ஐப்பசி மாசம், தை மாசம். இல்ல ஐப்பசியில நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சித்திரையில நடக்கும். சித்திரைக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால சித்திரை, வைகாசிக்கு சித்திரையிலயும் கொஞ்சம் சில பேர் வைக்கிறாங்க. இந்த தை மாசத்துலயும் வந்து நெறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. இந்த ஆடியில முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆடியில வந்து தவிர்க்கிறது நல்லது. ஆடியில வந்து பொதுவா இந்த வீடு இது பண்றதோ, அல்லது திருமணம் செய்யறதோ, இல்ல கணவன் மனைவி சேர்றது தேவையில்ல. ஏன்னா ஆடியில சேர்ந்தா சித்திரைக்கு குழந்தை பிறங்குறது புது பாயிண்ட். அப்ப அது என்னன்னா, அந்த சித்திரையில குழந்தை பிறக்கும் பொழுது, அப்பாவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள குடுக்கும் அப்படிங்கிறனால, அந்த முடிஞ்ச வரைக்கும் அதனால தான் ஆடியில வந்து ஆண், பெண்ண சேர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பொதுவா பெரியவங்க சொன்னது அதான். ஆடியில சேர்ந்தா சித்திரை குழந்தை வரும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். ஜோதிடங்கிறது அது வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கூட பயணம்ங்கிறது எப்பவுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த அனுபவ ஜோதிடத்துல நம்ம எடுத்துடுற விஷயம் என்னன்னா, நெறைய விஷயம் இருக்குது. நான் இப்ப என் நினைவுக்கு வர விஷயங்கள மட்டும் நான் சொல்றேன். இந்த வருட கிரகங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ரீகால் பண்ணும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அத ஃபர்ஸ்ட் பேசினேன். அதுக்கடுத்து வந்து குருவின் சிறப்பம்சங்கள்னு ஒரு மீட்டிங் பேசினேன். அதுக்கடுத்து நம்ம சகோதரர் சார் வந்து மணிகண்டராஜ் சார்கிட்ட வந்து இது பெண் கிரகங்களின் பங்கும் செயல்பாடுங்கிற தலைப்புல பேசினேன். அதுக்கடுத்து வந்து பரணி பாரதி மீட்டிங்ல வந்து 3, 6, 8, 12 பிளஸ்கள்னு பேசினேன். இந்த தலைப்புகள ஒவ்வொரு இதும் பேசியிருக்கிறேன். அந்த டைம் இருக்கிறப்ப நீங்க எல்லாரும் பாருங்க. அதே சமயம் நெறைய நல்ல விஷயங்களையும் பாருங்க. மத்த ஜோதிடர்கள், எல்லா ஜோதிடர்கள் பேசுறதையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள், ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கிறவங்க நெறைய எல்லார விஷயத்தையும் எந்த ஜோதிடர் பேசினாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்க. அப்பதான் வந்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே நெறைய படிச்சிருப்பீங்க. மறுபடியும் மேற்கொண்டு நம்ம நெறைய ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்றாங்க. நான் பொதுவா என்ன சொல்லணும்னா, நான் பாரம்பரியத்துக்குள்ள தான் பலன் எடுப்பேன்.
பாரம்பரியத்தை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு போய் பலன் எடுக்க மாட்டேன். பாரம்பரியத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளதான் நான் பலன் எடுப்பேன். இந்த பாரம்பரியத்துல கொண்டாந்து டிஎன்ஏவை நுழைக்கிறதோ, அது இத கோச்சாரத்தை நுழைக்கிறது அந்த மாதிரி நான் பண்றதே இல்லை. ஏன்னா அது எப்பவுமே நான் பண்றது இல்லை. நான் பாரம்பரியத்துக்குள்ளேயே நிறைய பலன் எடுக்கிற விஷயங்கள் இருக்குது, பலன் சொல்ற விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி நான் சில விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாவும் போறதில்லை. அதாவது இந்த இதுக்குள்ள இருக்கிற டீப்பான விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டே வரேன். இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசினப்ப கூட அந்த வருட கிரகங்கள் எதுக்கு நான் எடுத்தேன்னா, அது வந்து ஒரு ரீகால் தான். ரீகால் விஷயத்த ஒரு விஷயத்த திரும்ப அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு சுட்டி காட்டும். குருனா 1 வருஷம், 12 ராசியை சுத்தி வந்தா 12 வருஷம். இப்ப சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம், 12 ராசியை சுத்தி வந்ததுன்னா 30 வருஷம். ராகு கேது ஒரு ராசியில 1.5 வருஷம் சஞ்சரிக்கிறாங்க. 12 ராசி சுத்தி வரக்கு 18 வருஷம். இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா பட்டம் பதவி நடக்கிற விஷயம் நடந்துகிட்டே வரும். 18 வருஷத்துக்கு ஒருக்கா நல்லது கெட்டதும் மாறி மாறி நடந்துகிட்டே வரும். 30 வருஷத்துக்கு ஒருக்காவும் நல்லதும் கெட்டதும் நடந்துகிட்டே வரும். இந்த அதுதான் ஒரு சுற்றுன்னு எடுத்துக்கலாம், இல்லாத ஒரு மண்டலம் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 12 ராசி சுத்திறது ஒரு கிரகம், அது இந்த வருட கிரகங்கள் சுத்திடுது. குரு ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சரிக்கிறாரு, 12 ராசி சுத்தருக்கு 12 வருஷம் ஆயிருது. சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறாரு, 12 ராசி சுத்தருக்கு 30 வருஷம் ஆயிருது. ராகு எது ஒரு ராசியில 1.5 வருஷம் இருக்கிறாங்க, 12 ராசி சுத்தருக்கு 18 வருஷம் ஆயிருது. இந்த 12, 18, 30 வருஷத்தை ரீகால் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே நடக்கும். ஒரு விஷயம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, இப்ப என் ஜாதகத்துல வந்து குரு வந்து ஒரு கால் மறைவுல இருக்காரு. ஆனா மத்தவங்க ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருப்பாரு. இன்னொருத்தர் ஜாதகத்துல வந்து சனி நல்ல இடத்துல இருப்பாரு. ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலயும் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. அப்ப இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒருக்க என்ன நடக்குதுன்னா, 2007 எங்க அண்ணாருக்கு நான் முதல்லயே சொன்னேன், இப்ப பதிவுலயே 2007 எங்க அண்ணாரு ஒருத்தருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு. அதே 2019 தங்கச்சிக்கு நடந்தது, 12 வருஷம் கழிச்சு. ரெண்டுமே அம்மன் மண்டபத்துலதான் நடந்தது. அண்ணாருன்னா பெரியம்மா பையன், தங்கச்சின்னா சித்தி பொண்ணு. அப்ப இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சுப நிகழ்வு நடக்கும். பட்டம் பதவி 2009 திமுக ஆட்சியில, 2021 திமுக இருந்துச்சு, ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்ப என்ன, இந்த பட்ட பதவி அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் நடக்கும். இந்த 18 வருஷத்துக்கு ஒருக்காவும் நல்லது கெட்டதும் நடந்துட்டே வரும். அது ராகு எது நல்ல இடத்துல இது இருந்ததுன்னா அவங்க ஜாதக ரீதியா யோகரா இருக்குன்னா அந்த 18 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்ப 77 அதிமுக ஆட்சி பிடிச்சது, 95 ஆட்சி இருந்தது, 2013 ஆட்சி இருந்தது. 18 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இந்த 30 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு நல்லது கெட்டது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா 67 வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, 97 திமுக ஆட்சி இருந்தது 30 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்ப அந்த 30 வருஷத்துக்கு ஒருக்கா 69 திமுக தான் இருந்தது, கலைஞர் ஐயா தான் இருந்தாரு. 99 கலைஞர் ஐயா இருந்தாரு. அப்ப சனி அவர் ஜாதகத்துல உச்சம். அவர் கடகலக்கணமா இருந்தாலும் கூட சனி திசையில தான் அவர் முதல்வர் ஆனார். அப்ப அந்த அஷ்டமாதிபதி திசை தான் அவருக்கு வந்து முதல்வர் பதவியை கொடுத்துச்சு. அப்ப அந்த 12, 18, 30 வருஷம் ரீகால் ஆகும். நீங்க திரும்பி ஒரு விஷயத்த நீங்க அனுபவ ஜோதிடத்துல போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகியல் ஜோதிடமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த 12, 18, 30 வருஷத்துக்கு ஒருக்கா ரீகால் ஆகிற விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஒரு ரீகால் தான். 2023 அப்படின்னா 2011 என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஒரு ரீகால், 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ரீகால் பண்ணீங்கன்னா அந்த விஷயமானது வந்து கரெக்டா போய் அவங்களுக்கு வந்து திரும்ப ரீகால் ஆகும். அது வேற மாதிரி கொஞ்சம் நடக்கும், அது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த 12, 18, 30 வருஷத்தை நம்ம அடிக்கடி எடுத்து ஆய்வு பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் கூட அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கலாம், அந்த வருட கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் வந்து அனுபவ ஜோதிடங்கிறது நம்மளோட வாழ்க்கையில இருந்து எடுக்கலாம், நம்ம நண்பர்கள் வட்டத்துல இருந்து எடுக்கலாம், உறவினர்கள் வட்டத்துல இருந்து எடுக்கலாம், நட்பு வட்டத்துல இருந்து எடுக்கலாம், ஒவ்வொருத்தரோட இதுல இருந்து எடுக்கலாம். அது என்னன்னா நம்ம ஜோதிடத்துக்குள்ள அதிகமா பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஜோதிடத்தை அதிகமா நேசிக்கணும். ஜோதிடத்தை அதிகமா நேசிச்சாதான் அந்த நம்ம அதாவது புதுசா கண்டுபிடிக்கிறது வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த 9 நவகிரகத்துக்குமே என் அறிவு கெட்டிய வரை, என் அனுபவத்துக்கு கெட்டிய வரைக்கும் நான் சொல்றேன். இத சரியாவும் இருக்கலாம், அதாவது தவறா இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். நான் மறுக்கிறக்கோ இல்ல நான் தான் பெரியவன் சொல்றதுக்கு நாங்க இல்லை. அதாவது சூரியன் 6 வருஷம் நம்ம சொல்றோம் பொதுவா. சூரிய திசை 6 வருஷம். சூரியன் காலையில 6 மணிக்கு தான் உதிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு மறையுது. அப்ப சூரிய திசை காலையில சூரிய உதயம் 6 மணி, சாயந்தரம் மறையும் நேரம் 6 மணி. இடையில அந்த 6 மணி நேரம் பவர்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் பவர்ஃபுல்லா இருக்குது, செகண்ட் 6 மணி நேரம் பவர் கொஞ்சம் குறையுது. அதாவது சூரிய உதயத்துல இருந்து உச்சிக்கு போகுது, உச்சியில இருந்து மீண்டும் அஸ்தமானத்தை நோக்கி வருது. அப்ப அந்த சூரிய உதயம் அந்த 6 மணி நேரம் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறங்கிறதுனால கூட சூரிய திசை 6 வருஷம் வச்சிருக்கலாம். சூரியனுக்கு 6 வருஷம் அப்படிங்கிறது அதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். இது நானே சிந்திச்சது. சப்போஸ் அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் என்னோட கருத்தே உயர்ந்ததுன்னு நான் சொல்ல வரல. அது எல்லாத்தோட கருத்தும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாத்தோட கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறவன். சந்திர தசை 10 வருஷம் வந்தது பொதுவா. சந்திரன் 10 வருஷம். அப்ப தாய் அப்படிங்கிற சந்திரன், சூரியன் பொது தகப்பனார், சந்திரன் பொது தாயார். அப்ப அந்த சந்திரன் பொது தாயார் அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை பூமியில சஞ்சரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 10 வருஷம் தாயோட இதுலதான். ஃபர்ஸ்ட் அவங்க 10 மாசம் கஷ்டப்பட்டு தாய் பெற்றெடுக்கிறாங்க ஒரு குழந்தைய. அந்த 10 வருஷம் பூமியில அந்த குழந்தை தாயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். 10 வருஷம் வரைக்கும் பொதுவா 7.5 அஷ்டமசனியும் பாதிக்காதுங்கிறது, குழந்தைகளுக்கு அதிகம் பாதிக்காதுங்கிறது ஒரு பொது விதி இருக்கு. அப்ப ஜாதகருக்கு அப்பா அம்மாவுக்கு அது வேணா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம். குழந்தைக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சியும் கொடுக்கலாம். ஒரு குழந்தைக்கு சுக்கிர தசை நடக்குது, அல்லது ஏதோ ஒரு குரு தசை நடக்குது, இல்ல சுபகிரக தசை நடக்குது, அப்போ அப்பா அம்மாவுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 10 வருஷம் அன்னையோட வளர்ப்புல இருக்கிறங்கிறனால கூட சந்திரனுக்கு 10 வருஷம் வச்சிருக்கலாம். 10 மாசங்கிறது அம்மா கருவுல சுமக்குறாங்க. செவ்வாய் 7 வருஷம் வச்சாங்க. செவ்வாய் 7 வருஷம் அப்படிங்கும் பொழுது, இந்த செவ்வாய் கலசரகாரகனா வைக்கிறோம். அதாவது ஆணுக்கு கலசரகாரகன் சுக்கிரனாவும், பெண்ணுக்கு கலசரகாரகன் செவ்வாயா வைக்கிறோம். அப்ப கலஸ்தரனாவே 7ஆம் இடம் தான். அப்ப கலசரகாரகன் அப்படின்னா 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடம் என்பதுன்னா கலஸ்தரம். அப்ப இந்த 7ஆம் இடம் சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் செவ்வாய் தான் வரும். காலபுருஷனோட 2வது வீடு சுக்கிரன், ரிஷபம். அதுக்கு 7வது வீடு விருச்சிகம். அப்ப இது ஒண்ணுக்கு ஒண்ணு கலஸ்தரமா வச்சாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு செவ்வாய் அந்த இடத்துலலாம் ஆட்சியாகுது. இன்னொன்னு கேது உச்சமாகுது. கேதுக்கு 7 வருஷம் வச்சாங்க. கேதுக்கு ரிஷிகளை குறிக்கிற 7 வருஷம் சக்கரத்துல அது 7 வருஷம் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கடுத்து புதனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் வச்சாங்க. அது ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். குருவுக்கு 16 வருஷம் வச்சாங்க. அது நம்ம 16 செல்வம் எடுத்துக்கலாம், 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். இந்த மேசராசியிலிருந்து கடகராசி வரைக்கும், மேசராசியில் இருக்கிற குரு நட்பு ராசி, கடகராசி வரைக்கும் ஒரு 16 வருஷம் எடுத்துக்கலாம். இந்த 16 வருஷங்கிறது மேசம் டு கடகம் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல தனுசு ஆட்சி டு மீன ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சுத்து முடிஞ்சு மறுபடியும் ஒரு 4 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா அந்த 16 வருஷம் வந்துருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்ற, ஒரு லாஜிக்கா எடுத்துங்க. அது இதுக்கு ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். சனிக்கு நமக்கு அதிக வருஷம் கொடுத்தா ஆகணும். 19 வருஷம் அப்படின்னா, ஏன்னா சனி உழைப்பு, ஆயுள் இதெல்லாம் வேணும், ஒண்ணு லாபம் வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷமாக நமக்கு அது சனிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கலாம். ராகு 18 வருஷம்தான். 1.5 வருஷம் சுத்துது. அது ஜாதகத்துல 12 ராசி சுத்துறதுக்கும் 18 வருஷம். 18 சித்தர்களுக்கும் 18 வருஷம். 18 சித்தர்களை குறிக்கிறனால ராகு சித்தர்களை குறிக்கும். அப்போ 18ங்கிறது அந்த ஆட்டோமேட்டிக்கா அது ராகுக்கு வந்துருச்சு. இன்னொன்னு நாம ராசி கட்டத்துல அந்த 12 ராசிய ராகு சுத்தர நேரம் இருக்கு இல்லைங்களா,
அது வந்து 18 வருஷம். 12 × 1.5 வருஷம் போட்டா 18 வருஷம். ஒரு ராசியில 1.5 வருஷம், 12 ராசி சுத்தருக்கு 18 வருஷம். அப்ப ராகுக்கு 18 சித்தர்களையும் குறிச்சிருது. ராசி கட்டத்துல 18ஐயும் குறிச்சிருது. அப்ப ராகுக்கு 18 வருஷம் வச்சாங்க. இப்படிங்கிறது என்னோட சிந்தனை. இப்ப மத்தவங்களுக்கு அது வேற மெத்தட்ல கூட சில பேர் சில விஷயங்கள வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே ஏற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, ஜோதிடத்துக்கு அது நல்ல விஷயங்கள வந்து பண்ணி கொடுக்கும். ஜோதிடத்துல அது வளர்ச்சியும், ஒரு ஜோதிடத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள வந்து அத முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கும் அது கண்டுபிடிக்கும். மனிதர் சார் வணக்கம். மனிதர் வணக்கம். மனிதர் அருமை 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 அருமை. டைம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல நீங்க ஏதாவது 10 நிமிஷம் பேசுறீங்களா? அதுக்காக கேக்குறேங்க. இல்ல கேள்வி நேரத்துக்கு போயிடலாங்கய்யா. கேள்வி நம்ம ஸ்டூடெண்ட் அப்படியே கேட்பாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க அதுக்குண்டான பதில் சொல்லலாம் இல்லையா? சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி நேரம் வருது. நீங்க கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேர் சொல்றேன், கூப்பிடலாம். ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இது சார்ந்த விஷயங்கள்ல டவுட்டு, இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் கேட்கலாம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். யாருக்குமே டவுட் இல்லையா? மைக் எடுங்க சார். கோபி ராமமூர்த்தி சார். கோபி ராமமூர்த்தி சார். முனுசாமி சார் பேசுங்க சார். இந்த சஷ்டாஷ்டகம் வந்து சொன்னீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது எப்படி கணிக்கிறீங்க, அது எப்படி பண்றீங்க சார்? சஷ்டாஷ்டங்கிறது ஒரு ராசியில இருந்து 6வது ராசி 8வது ராசி குறிக்கும் சார். ஆமா. அதாவது மேச ராசிக்கு 6வது ராசி கன்னி ராசிங்க சார். சரிங்க. எட்டாவது ராசி வந்து விருச்சகம் சார். விருச்சகம் சார். 6, 8. ஃபர்ஸ்ட் ராசி மேசங்க. மேசத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போயிடுப்பேன். மேசத்துக்கு 6வது ராசி வந்து கன்னி ராசிங்க சார். சரிங்க சார். மேசத்துக்கு 8வது ராசி வந்து விருச்சிக ராசிங்க சார். சரி சார். சரிங்களா? மேச ராசி வந்து நெருப்பு ராசிங்க. விருச்சிகம் வந்து நீர் ராசிங்க. சரிங்க. இப்ப நெருப்பை வந்து நீர் வந்து அணைச்சிருங்க. ஓ சரிங்க சார். பாயிண்ட் ஒரு பஞ்சபூத தத்துவப்படி ஒரு எடுத்துப்போம். இந்த மேசத்துக்கு விருச்சிக சேர்த்த வேண்டாம்னு சஷ்டாஷ்டகம் அவங்க சொல்றாங்க. அதாவது பஞ்சாங்கத்துலயும் சொல்றாங்க. ஒண்ணுங்க. இந்த மேசத்துக்கு கன்னியை வந்து சேர்த்த சொல்றாங்க. சேர்த்தனா தப்பு ஒண்ணும் இல்ல. கன்னி வந்து 6வது ராசியா இருந்தாலும் சேர்த்தலான்னு சொல்றாங்க. இப்ப ரிஷபமும் அதே மாதிரிதான். ரிஷபம் தனுசு வந்து ராசி அதிபதிகள் பகை. ரிஷபத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரனுங்க சார். தனுசுக்கு அதிபதி வந்து குரு. சரிங்களா? இப்போ இந்த ரிஷபம் வந்து சுக்கிரன் வந்து சுப கிரகங்கிறனால, தனுசு சுப கிரக ராசிங்கிறனால சேர்த்தலான்னு பஞ்சாங்கத்தில் இருக்கு. என்னங்க அது போல கணக்கு எடுக்கணும். துலாத்தை வந்து வேண்டாம்னு இருக்குது. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் கோயின்சைடு அதிகம் வராது அப்படிங்கறதுனால அசுப சஷ்டாஷ்டகம் நம்ம அதை வைக்கிறாங்க. இப்ப குரு வந்து சுபரு, சுக்கிரனும் சுபரு அப்படிங்கறதுனாலயும் எடுத்துக்கலாம். இந்த 6வது ராசி 8வது ராசி வந்து அது நல்ல பலனை வந்து ஓரளவு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. சில பேர் அவங்க லவ் பண்ணது வந்து பூராடம். அவங்க சேர்ந்து வாழ்றாங்க. அதாவது ஒரு ராசி நெருப்பு ராசி, ஒரு ராசி நிழல் ராசிங்க சார். அப்போ வந்து என்னன்னா ரிஷபம் வந்து ஒருத்தருக்கு வந்து
நல்லது பண்ணுது. ரிஷபமும் தனுசும் நட்பு ராசி இல்லைனாலும் கூட சுப ராசிகள் அப்படிங்கறனால, சுப கிரகங்கள் அப்படிங்கறனால அவங்க பஞ்சாங்கத்துல சேர்த்தலாம்னு வச்சிருக்கிறாங்க. அது நிலம் சுப சஷ்டாஷ்டகம்னு வச்சிருக்கிறாங்க. நிலம் நெருப்பும் இதுல. ஆமாங்க சார், ஆமா. சுப சஷ்டாகம்னா 6, 8 அப்படின்னு அர்த்தம். 6ஆம் ராசி 8ஆம் ராசிக்கு குறிக்கிற சஷ்டாஷ்டகங்கிறதுங்க. அந்த சுப சஷ்டாஷ்டகம் சேர்த்தலான் இருக்குதுங்க. அசுப சஷ்டாஷ்டகத்தை தவிர்த்துருங்க அப்படின்றதுங்க. அப்படின்னு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கலாம்னா இந்த 1, 5, 9 கொடுக்கலாம். ஒவ்வொரு ராசியில இருந்து மேசனா சிம்மம் தனுசு அந்த நட்பு ராசி அவன் அதுக்கு ஒவ்வொரு ராசிக்கு 5வது ராசி 9வது ராசி நட்பு ராசியா வருங்க சார். அது 12 ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் நட்பு ராசியே வரும். 1, 5, 9க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2வது ராசிக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து இந்த 3, 11 எதுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் ராசியில இருந்து 3வது ராசி, ஆண் ராசியில இருந்து 3வது ராசியா பெண் ராசி வர்றது சிறப்பு. பெண் ராசியில இருந்து 11வது ராசி அது வரும். அது வளர்ச்சி முன்னேற்றத்தை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆமாங்க சார், சுப சஷ்டாஷ்டகம் அசுப சஷ்டாஷ்டகம் பஞ்சாங்கத்திலே இருக்குதுங்க. அது வந்து நீங்க வந்து நீங்களே ஈஸியா பாத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, சிரமம் இல்லை. நன்றி, தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. கோபிராமூர்த்தி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் குருஜி, வணக்கம். நல்லா வணக்கம். வணக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்க கிளாஸ், அருமையா இருந்தது. குறுகிய காலத்திலே கத்துக்கிட்டு நல்லா ட்ரெயின் ஆயிட்டு அருமையா. சார் சொல்லுங்க சார். பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார், சொல்லுங்க. கிளாஸ் நீங்க அருமையா இருந்தது சார். சரிங்க சார், அருமையா இருந்தது, நல்லா பண்ணிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க சார். சரிங்க சார். சுப சஷ்டாசகம் அசுப சஷ்டாசகம் சொல்லிட்டீங்க. அந்த துலாமும் ரிஷபமும் சுப சஷ்டாசகங்களா சார்? ரிஷபம் தனுசு செய்யலாங்க சார், சுப சஷ்டாஷ்டகம். ஆமா, துலாம் ரிஷபம் வராதுங்களா? வராது. தவிர்க்கிறது நல்லதுங்க சார். சார் தவிர்க்கிறது நல்லது, வேண்டாங்கிறத வேண்டான்னு எடுத்துக்கலாம். வேண்டாம். ஓகே சார். ரிஷபத்துக்கு துலாத்துக்கு வந்து அது அசுப சஷ்டாஷ்டத்துல மேரேஜ் பண்ணி சில பேர் வாழ்றாங்க சார், நிறைய பேர் வாழ்றாங்க. அது பெருசா இருக்கிறது இல்ல, சிலாய்க்கப்படுறது இல்ல, பெருசா இருக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். காத்து நீரையும் கூட சேர்க்கக்கூடாது இல்ல? யாரும் வாட்டர் கூட சேர்க்கக்கூடாது. என்னங்க சார்? துலாமும் மீனமும் சேர்க்கக்கூடாது. அப்போ எப்படிங்க சார்? துலாமும் மீனமும் சார், அது துலா மீனம் வந்து சுப சஷ்டாஷ்டகம் தான் வருதுங்க சார். சுப சஷ்டாஷ்டகம் வருது. ஓகே. ஆமாங்க சார். என்ன காரணம், அது வந்து ஒண்ணு குரு அதிபதி, ஒண்ணு சுக்கிரனுக்கு அதிபதிங்க. ஆமாமா. இந்த நீர் காற்று பஞ்சபூதம் நீங்க எடுத்துங்க, நான் வேண்டாம்னு சொல்லிங்க. நீங்க அந்த ஜோதிடத்துக்குள்ள பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துங்க. நெருப்பு காத்து அணைக்கிறத எடுத்துங்க, நீருக்கு நிலத்தை அணைக்கிறத எடுத்துங்க. ஆமா. ஆனா அதையே தாண்டி சில நேரம் வந்து பஞ்சாங்கத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா சுப சஷ்டாஷ்டக ராசி இணைக்கலாம், அசுப சஷ்டாஷ்டக ராசிய தவிர்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்தை கொஞ்சம் நம்ம தளர்த்திக்கலாம்னு நான் சொல்ல வரேங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து கொஞ்சம் அதாவது இதெல்லாம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்கலாம் சேர்க்கலாம், இல்லாட்டி சேர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? ஆமா சார், அது சுப சஷ்டாஷ்டகம் அது 2வது பட்சம் 3வது பட்சமா எடுத்துக்கலாங்க. ஆமா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரிங்களா? குருஜிக்கு ஒரு நமஸ்காரம். கண்டிப்பாங்க சார். ஓகே சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம். பூங்கொடி மேம். சார் விஜயகுமார் சார், நான் தமிழ்நாடுல இருந்து பேசுறேங்க. வணக்கங்க. சொல்லுங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க சார். நல்லா இருக்கிறேங்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த களத்திர தோஷம்ட்டு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். களத்திர தோஷத்துல நிறைய இருக்குங்கம்மா, அது நிறைய டீடைல்ஸ் இப்ப சொல்லணும். நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. இப்ப வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்றேங்க. சரி. இப்ப இந்த 7ஆம் இடத்துல இப்ப குருவோ சந்திரனோ சுக்கிரனோ இருக்குன்னு வச்சுங்க. அம்மா கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்க சார், சொல்லுங்க. 7ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ சந்திரனோ புதனோ சந்திரனோ இருக்குன்னு வச்சுங்க. சரி. அப்ப அங்க கலசர தோஷம் வந்து வருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்கம்மா, இது சொல்றேங்க. சரி.
அப்ப அந்த கலசர தோசை என்னன்னா ஆடம்பரமா கல்யாணம் சில பேர் முடிப்பாங்க, அது எளிமையா முடிக்கணுங்க. ஓ! சரி, சரிங்க சார். அப்ப வந்து எல்லாம் லேட் மேரேஜ் பண்றது ரொம்ப நல்லதுங்க ஓரளவு. ஓ! சரி, சரிங்க சார். என்னதுன்னு வச்சுங்களேன். சரிங்க சில சார். பேருக்கு அது 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த சுப கிரகமே கலஸ்தரத்தை பண்ண விடாம, திருமணத்தை பண்ண விடாம போறதும் உண்டுங்க. சரிங்க சார். அது பிராக்டிகலாவும் இருக்குதுங்க. 7ல சனி இருந்தாங்க சார்? 7ல சனி இருந்ததுன்னா வந்து அதாவது குறைபாடு உள்ள கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க. சரி, வயது முதிர்ந்த கணவன் மனைவி கிடைக்கலாம் ஒரு சிலருக்குங்க. சரி, ஏனுங்க 7ல சனி இருந்ததுன்னா வயதான தோற்றம் உள்ள கணவன் மனைவி கூட கிடைக்கலாங்க. சரி. கொஞ்சம் உழைப்பு இருக்கிற கணவன் மனைவி, உழைப்பாளியா கணவன் மனைவி வரலாம். அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குங்கம்மா. அப்போ ஒரு கிரகத்துக்கு நிறைய பாயிண்ட் இருக்குதுங்க. இப்ப நான் ஒரு 3, 4 பாயிண்ட் தான் அதுல 7ல சனி இருக்கிறது சொன்னேங்க. சரி, சரி, சரி. சரிங்களாங்க சார். ஓகேங்க. மீனா மகேஷ். நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கங்கம்மா. நீங்க வந்து இந்த சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றீங்க. 2 பகை வீடு தான், எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு கேக்குறேன். அதாவது சூரியன் பகைதானுங்க. சூரியனுக்கு சனி வந்து பகைதான் இல்லைன்னு நான் சொல்லிங்க. சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் அதிபதிங்க. சனி வந்து மகர ராசிக்கு அதிபதிங்க. ஆனா வந்து இது மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் வசியை பொறுத்து கொஞ்சம் வருங்க. அப்ப என்னன்னா இந்த வந்து அவங்க சுப சஷ்டாஷ்டகத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. சுப சஷ்டாகத்துல சிம்மத்துக்கு வந்து மீனத்தை இணைக்க வேண்டாம் அப்படின்னு அசுப சஷ்டாகத்துல கொடுத்துருக்குறாங்க. சுப சஷ்டாகத்துல இந்த நெருப்பு வந்து நிலம் இருந்ததுன்னா நெருப்பு எரியுங்க ஓரளவு. அதாவது இது வந்து நில ராசி மகரம், சிம்ம ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கறனால நெருப்பு ராசிங்க. அப்ப நிலம் இருந்தாவே நெருப்புக்கு ஆட்டோமேட்டிக் கம்பல்சரி எரியுங்க. அப்ப என்னன்னா அது வந்து ஒரே அடியா ஒதுக்கி தள்ளலாம் அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த வசியை பொறுத்த அதுல இருக்கிற நட்சத்திரம் ஒரு சில நட்சத்திரத்துக்கு வசியை பொறுத்த வருங்க. மகரத்துக்கு சிம்மத்துக்கு எடுத்தீங்கன்னா, திருமண பொருத்தத்துல எடுத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்கம்மா. அதுல வந்து வருங்க. அப்ப என்னன்னா ஆமா ஒரு நட்சத்திரத்துக்கு எதுக்கோ வருங்க. அப்ப வந்து எடுத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து நீங்க அந்த வசியை பொறுத்த வர்றது ரொம்ப சிறப்புங்க. அது ஒரு சிலர் நட்சத்திரத்துக்கு தான் ஒரு எல்லாத்துக்கும் வராதுங்க. வசியை பொறுத்த இருந்ததுன்னா சண்டை கட்டினாலும் சேர்ந்துக்குவாங்கன்னு அர்த்தம். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருவாங்கன்னு அர்த்தம். என்னங்க அப்ப அதனால வந்து அவங்க என்னன்னா அதாங்கம்மா பகை வீடாக இருந்தாலும் அங்க வந்து நில தத்துவமும் நெருப்பு தத்துவமும் வேலை செய்யும் ஓரளவு இல்லைன்னு நான் சொல்லிங்க. அந்த நிலத்துலதான் நெருப்பு எரியும் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இன்னொன்னு அந்த சுப சஷ்டாஷ்டகன் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்ல வரேங்க. பஞ்சாங்கத்துல கொடுத்ததுனால சுப சஷ்டாஷ்டம் செய்யலாம், தவறு ஒண்ணும் வராது. ஒரே விஷயம் தான், ஜாதகத்தை நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆய்வுகளுடைய இறுதியோட பிறகு தான் நம்ம வந்து சுபசஷ்டாகமா அசுபசஷ்டாகமா பாக்குறோம். ஓகேங்களா? அது எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் இதை நம்ம ஓகே பண்ண போறோம். அதனால எல்லாமே பொதுவா ஐயா சொன்ன ரூல் காமன் ரூல், பஞ்சாங்கத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் சொல்றாரு. ஓகேங்களா? அது வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ஆமா ஆமா அது முழுமையா கடைசியா தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. நிறைய இருக்குங்க. ஓகே சுந்தரவேல் சார். சுந்தரவேல் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து மகரம், வீட்டுல சிம்மம். சரிங்க சார். 30-35 வருஷம் ஆயிடுச்சு. 4 பொன் சொன்னேன். என்ன சார்? சார் நான் அதைத்தான் சொன்னேன். மகர சிம்மம் வந்து சுபசஷ்டாஷ்டகம் தான், அதை இணைச்சிருக்கனால தப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பஞ்சாங்கத்துல இருக்குதுன்னு தான் சொன்னேன். அதான் அவரு சொல்றாரு. அது அவரு ஓகே நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உதாரணமா சொல்றாருங்க ஐயா. மத்தவங்க ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்ல வந்தேங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம், மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொன்னேன். 85 ரொம்ப சௌகியங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க. 85 நீங்க நானும் என் வீட்டுக்கார மகர சிம்மம் தான் சார். ஓகே ரொம்ப நல்லதுங்கம்மா.
அதனாலதான் டவுட் இருக்கு. அடிக்கடி சண்டை வருது, அதுக்காக தான் கேட்டேன் நானு. வருமா அதுக்கு என்ன வரும் பண்றாங்க? ராசி வந்து பகைங்கிறனால கொஞ்சமாவது வருங்க. கரெக்ட். ஓகே சார். ராசி அதிபதி உங்களுடைய Thank you, ரெண்டாம் அம்மா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அவங்களுடைய ரெண்டாம் அதிபதியும் பாருங்க. அம்மா பகைங்கிறனால எல்லாமே ராசி சனி அதிபதி சார். பகைங்கிறனால கொஞ்சமா சண்டை வருங்கம்மா. அதிகமா இருந்தது சார். அம்மா Okay, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது சார். அடிக்கடி சரி, சரி. சண்டை வருது, ஆனா சேர்ந்துட்டுருவோம். இருந்தாலும் ஒரு டவுட் கேட்டுட்டேன். அது இல்ல இல்ல நீங்க கேட்டது நல்லதாங்க. நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான். ஒண்ணும் தப்பு ஒண்ணும் இல்லைங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ ஓகே. தேங்க்யூங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜாதகம் ஆய்வு செஞ்சு கடைசியா இதை எடுத்தோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. ஆ. நன்றி சார். நன்றி நன்றி. மீனாட்சி மேம், மீனாட்சி ரவிச்சந்திரன். வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். அருமையா எடுத்தீங்க சார். சார் சரிங்கம்மா. உங்களோட புக்கு திருமண களஞ்சியம் படிச்சதுல இருந்து அவ்வளோ அறிவு சார். நன்றி அதனால சார். நன்றி நன்றி. எத்தனை ஜாதகத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியும்னே தெரியல சார். எனக்கு இந்த ஒரு இது மட்டும் சொல்லுங்க சார். விஜயகுமார் சார், அதாவது பெண்ணுக்கு வந்து லக்னத்துல கேது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பையனுக்கு லக்னத்துல ராகு இருக்கிறவங்கள சேர்க்கலாமா? கேட்கலாங்கம்மா. அது வந்து அவங்க மன விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இல்ல சார், லக்னத்துல ராகு அந்த மாதிரி 7ல கேது அந்த மாதிரி இருக்கும்போது மேட்ச் ஆகுமா சார்? அதனாலயே நிறைய திருமணங்கள் ஆமா, நடக்காம அதாவதுமா இருக்குங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு வீடு கொடுத்தவன் வலுவிழக்க வேண்டும், ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலுக்க வேண்டும். இதுதான் ரூல். புரியுதுங்களா? அந்த ரூலை நீங்க வச்சுக்கோங்க. அதுல வந்து கேதுவுடைய வலிமை என்னன்னு பாருங்க, ராகுவோட வலிமை என்னன்னு பாருங்க. ஓகேவா? கேது வந்து எதுனா கேதுன்னா சரிங்க சார். பற்றற்ற நிலை. அந்த வீட்டை காலி பண்ணி எம்டி பண்ணி சுத்தம் பண்ணி சாமியார் ஆகணும். இதுதான் வேலை. ஓகேங்களா? கேது இருக்கக்கூடிய வீட்டுல வந்து எந்த இதையும் எதிர்பார்க்க அதான் கூடாது. கேக்குறேன். கேது எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவம் சரிங்க. சார்ந்த விஷயங்களை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆ, இது கிடைக்கும், இது நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. எதுவுமே சரிங்க எதிர்பார்க்காம சார். இருந்தா மட்டும் தான் அவர் கொடுப்பாரு. சரி. அந்த மாதிரி அமைப்பு. ராகு சரிங்க பொறுத்தவரை சார். என்னன்னா எல்லாமே சரிங்க சார். எதிர்பார்க்கும். ராகுங்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு எதிர்பார்க்கும். ஆ, ஓகேங்களா? அப்ப இங்கதான் நம்ம தராசத்துல மாதிரி சரிங்க சார். பிரிக்கணும். இவங்க சரிங்க என்ன சார். எதிர்பார்க்கறாங்க, அந்த கேது எங்க இருக்காரு, அந்த பாவத்துல என்ன எதிர்பார்க்கறாங்க, அதுக்கு சரிங்க கொடுப்பனை சார். என்ன, அதை வந்து இங்க ஆ, கொடுக்குமா தடுக்குமாங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்படி இருந்தா சரிங்க மட்டும்தான் சார். பொருத்த முடியும். கேதுக்கு ராகுக்கு பொருத்துறது வந்து அப்படிதான் பொருத்த முடியும். மேக்சிமம் கேதுக்கு கேது, ராகுக்கு ராகு சரிங்க இருக்கிறது சார். நல்லதுதான். ஆனா ஆப்போசிட்டா இருக்கும்போது சில ஆய்வுகள் பண்ணாதான் பொருத்த முடியும். சரிங்க சார். ஓகேம்மா. ஓகேங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வாழ்த்துக்கள். சார். ரைட். தேங்க்யூ நன்றி. சார். வேற ஏதாவது பேசுறீங்களா? கோஷலா தேவி சார் வணக்கங்க சார். வணக்கம், பேசுங்க. வணக்கம். சார் என்னோட ராசி வந்து கடகராசி கடகலக்கணங்க சார். ம் எங்க வீட்டுக்காரரு விருச்சிக ராசிங்க சார். ரெண்டுமே நீர் தத்துவத்துல வருது. ம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்க சார். ம் சிறப்பு. அது நல்லதும்மா. சார் அருமையா இருக்கு. 1-9 தானே? நட்பு ராசி தான். ரெண்டுமே நீர் தாங்க சார் வருது. எனக்கு நீர் தான். அம்மா நீர் ஒத்த ராசிகள் இருக்கும். என்னாச்சு? 1-5-9 ஃபர்ஸ்ட் தரம். முதல் தரமே 1-5-9 தான். சரிங்க சார். சரிங்க சார். ரெண்டாவது தான் 3-7-11. சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை 1-5-9 நல்லதுதான், முதல் தரம். நல்லதுதாங்க. லக்னமா இருந்தா இன்னும் நல்லது. 1-5-9. என்னோட இல்லைங்க சார், என்னோடது கடக லக்னம், அவரோடது ரிஷப லக்னங்க சார். ஓகே ஓகேங்கம்மா. ரைட். நல்லதாங்கம்மா. நீர் நிலம் தானங்க லக்னமும். லக்னம் ஆமாங்க நீர் நிலத்துல தானே வருதுங்க. ஆமாங்க சார். ராசி ரெண்டுமே நீர்ல தத்துவத்துல தானே வருது. ரொம்ப நல்லதாங்க. 1-5-9 சிறப்பு தான். சரிங்க சார். தேங்க்யூ. சிறப்பு தாங்கம்மா. தேங்க்யூ. ஓகேம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். நல்வாழ்த்துங்கம்மா. ஓகே. சிறப்பு. டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்கய்யா. ஸோ ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுடைய இந்த நேரத்துல வந்து நமக்கு தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு கலந்துரையாடினீங்க. எல்லாருக்கும் வந்து சிறப்பான தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு மிகவும் சிறப்பாக தந்த நம்மளோட விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக ஒளிபரப்பு கொண்டுள்ள நம்மளுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னொரு ஜாம்பவானுடன் இந்த நிகழ்வை தொடர்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி குருஜி. நன்றிங்க சார். நன்றிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. நன்றி ஐயா.
வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார்.